வெல்கம் டு ஐடிஎம் ஆக்டர்ஸ் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிட்டர் ட்ரேடிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபிட்டர் ட்ரேடுடைய செகண்ட் இயர், சரிங்களா? ஃபஸ்ட் இயர் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்க. இப்போ செகண்ட் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 225 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் 1லேருந்து 50 கொஷின்ஸ், அதாவது 38 ப்ளஸ் ஒரு 6 கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியரி பார்ட்டுக்குள்ளே வரும், சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ன்றது ஐடி படிக்கிறவங்க மட்டும்தான் அது, சரிங்களா? அவங்க வந்து இந்த ஒவ்வொரு செட்டு கொஷின் பேப்பர்லேயும் 75 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3த்தையும் பார்க்கணும், சரிங்களா? டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா 1லேருந்து 38 ப்ளஸ் ஒரு 6 கொடுத்துருப்பாங்க. 50 கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு அடுத்த செட்டில் அதேமாதிரி 50, அதுக்கு அடுத்த செட்டில் 50, அதுமாதிரி பார்த்தா போதும். சரி, நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிப்போர்ட் யூஸ்டு டு மெஷூர் த எஃபிஷியன்சி ஆஃப் எ பர்சன், மிஷின் அண்டு ஃபேக்ட்ரி? அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நபர், இயந்திரம் மற்றும் தொழிற்சாலையில் செயல்திறனை அளவிடுவதற்கும் மதிப்பாய்வு செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் அறிக்கையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அறிக்கை அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி ரிப்போர்ட், உற்பத்தி அறிக்கை, சரிங்களா? உற்பத்தி அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பர்சன், மிஷின் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அந்த ப்ரொடக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் கொடுக்கும், சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வ் சிம்பிள் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்கிற இந்த வால்வ் சிம்பிளுடைய கேட்குறாங்க, சரிங்களா? சிம்பிளுடைய பெயர். அப்போ நமக்கு சிம்பிள்ஸ்லேருந்து கொஷின்ஸ் உண்டு. அப்போ முக்கியமாக நீங்கள் கம்பல்சரி சிம்பிள் சம்மந்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் புக்கில் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா சிம்பிள்ஸையும் பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த சிம்பிளுடைய சைன் அப்படின்னா நான் ரிட்டன் வால்வுடைய சிம்பிள், சரிங்களா? நான் ரிட்டன் வால்வு, அதாவது ஒரு சைடு மட்டும்தான் வாட்டர் அலோவ் பண்ணோம். எதுவாக இருந்தாலும் ஆயில் கேஸ் எதுவாக இருந்தாலும் ஒன் சைடு தான் அலோவ் பண்ணோம், ஆப்போசிட் சைடு அலோவ் பண்ணாது, சரிங்களா? இது நான் ரிட்டன் வால்வுடைய சிம்பிள். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபிக்சர் ஷோ அந்த ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள சாதனத்துடைய பெயர் கேட்குறாங்க. இது என்ன பெயர் அப்படின்னா இது மாடிஃபைடு ஆங்கிள் பிளேட் ஃபிக்சர். இது மாடிஃபைடு ஆங்கிள் பிளேட்டுடைய பிக்சர் இது. அடுத்தது, வாட் இஸ் செக்டு யூஸிங் எ டெம்ப்ளேட்? அதாவது டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி என்ன சரிபார்க்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. டெம்ப்ளேட்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டர் ப்ரொஃபைல் ஆஃப் எ ஒர்க் பீஸ், அதாவது கவுண்டர் ப்ரொஃபைல் ஆஃப் த ஒர்க் பீஸுடைய கவுண்டர் ப்ரொஃபைலை நம்ம செக் பண்ணுறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பார்ட் ஷோ இந்த எக்ஸ் மார்க்குடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற இந்த பொருளுடைய பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அது என்ன பார்ட் அப்படின்னா டெம்ப்ளேட், சரிங்களா? அது பேர் டெம்ப்ளேட். அடுத்தது, விச் பேரிங் மெட்டீரியல் ஹேஸ் புவர் தெர்மல் கண்டக்டிவிட்டி? அதாவது எந்த பேரிங் வந்து குறைவான வெப்ப கடத்தி திறன் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. லேமினேட்டட் பினாலிக், சரிங்களா? அந்த லேமினேட்டட் பினாலிக் மட்டும்தான் வந்து குறைவான வெப்ப கடத்தும் திறன் கொண்டது, சரிங்களா? அடுத்தது, நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற இந்த பொருளுடைய பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா பிஸ்டன், சரிங்களா? பிஸ்டனை தான் சொல்கிறாங்க, பிஸ்டன் தானே மார்க் பண்ணியிருக்காங்க, அப்போ இது பிஸ்டன் ராட். அடுத்தது, விச் மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் ஹார்டனிங் இஸ் டன் இன் எ ஹீட்டட் சால்ட் பாத்? அதாவது என்ன சர்ஃபேஸ் ஹார்டனிங் மெத்தடில் ஹாட்டட் சால்ட் பாத்தில் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. லிக்யூடு கார்பைசிங், சரிங்களா? லிக்யூடு கார்பைசிங்கில் தான் இந்த மாதிரி ஹார்டனிங் பண்ணுறாங்க, சர்ஃபேஸ் ஹார்டனிங், சரிங்களா? என்ன சர்ஃபேஸ் ஹார்டனிங்னா லிக்யூடு கார்பைசிங் மெத்தடு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங் சிம்பிள் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்க இந்த பைப் ஃபிட்டிங்கோடைய சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா ப்ளக்கு, சரிங்களா? இது எதுனா ப்ளக்கோட சிம்பிளை குறிக்குது. மேக்ஸிமம் இந்த வாட்டர் பைப்பிலோடைய சிம்பிள்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால் ஒரு கொஷின் குறைஞ்சது 4-5 கொஷின்ஸ் ஆச்சும் வருது. அப்போ நல்லாவே அந்த சிம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிங்க அந்த டாப்பிக்கில், சரிங்களா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு இன் ஃபிகர்? படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற இந்த பார்ட்டோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஜாயின் லிங்க், சரிங்களா? செயினை வந்து ஜாயின் லிங்க் பண்ணியிருக்காங்க, ஜாயினிங் லிங்க்கு. அடுத்தது, விச் வால்வ் கண்ட்ரோல் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்? அதாவது என்ன வால்வ் வந்து ஃப்ளோ ஒரு திரவத்தினுடைய ஓட்டத்தை திசையை கட்டுப்படுத்துது அப்படின்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு, அதுதான் திசையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு.
விச் ரிஞ்ச் யூஸ்டு ஃபார் டைட்டனிங் மோர் தென் 50 டயமீட்டர் ஆஃப் பைப். அதாவது 50 டயமீட்டருக்கும் மேலே இருக்கக்கூடிய பைப்புகளை நீங்கள் எந்த மெத்தடில் வந்து நம்ம டைட் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செயின் பைப் ரிஞ்ச் மெத்தடில் பண்ணுவோம். அதுக்கு கம்மியாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் சிஸ்டன் பைப் ரிஞ்ச் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆனால் 50க்கு மேலே போகிறதுனால இது செயின் பைப் ரிஞ்சில் தான் நீங்கள் பண்ண முடியும். அடுத்தது நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங். அப்போ பைப் ஃபிட்டிங்லேயே பாருங்கள் நிறையா கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. பைப் ஃபிட்டிங்கில் இது என்ன டைப் என்னன்னு கேட்குறாங்க. இது ப்ளக்கு. நம்ம ப்ளக்கோட சிம்பிள் பார்த்துருப்போம் சரிங்களா. ப்ளக்கோட சிம்பிள் இப்படி முக்கோணம் மாதிரி கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் ப்ளக்கோட படம் சரிங்களா, டைரெக்டான படம். இப்போ சிம்பிளும் கேட்குறாங்க, அந்த பொருளோட படத்தமும் கேட்குறாங்க சரிங்களா. ப்ளக்கு. அடுத்தது விச் அலைனிங் த மிஷின் டூல் அக்யூரேட்லி. எது வந்து மிஷினை வந்து அக்யூரேட்டாக அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரிசிஷன் ஸ்பிரிட் லெவல் சரிங்களா. பாதரச மட்டத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிஷினை ஃபவுண்டேஷன் பண்ணி ஃபிட் பண்ணும்போது அதை வச்சு அளவு பார்ப்போம் சரிங்களா. சமமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம், 90 டிகிரிக்கு கரெக்டாக இருக்கான்னு. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பெல்ட் டு ஃபாஸ்னர் ஷோ இந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்க இந்த பெல்ட் ஃபாஸ்னிங் மெத்தடோடைய என்ன டைப் அப்படின்னா அலிகேட்டர் டைப் சரிங்களா. அலிகேட்டர் டைப்பு. அடுத்தது விச் பால் பேரிங் ஆர் யூஸ்டு அகாமடேட் ஸ்லைட் மிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் த ஷாஃப்ட். எந்த பால் பேரிங் அதாவது சிறிய தண்டி அதாவது தண்டின் சிறிய தவறான அமைப்புகளுக்கு இடமளிக்க எந்த பந்து தாங்கு உருளைகள் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. செல்ஃப் அலைனிங் பால் பேரிங் சரிங்களா. செல்ஃப் அலைனிங் பால் பேரிங் தான் யூஸ் ஆகுது. இதில் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது சரிங்களா, தப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கிலீஷ் வந்து பார்த்து படிக்கும்போது நல்லா இப்போ தெரிஞ்சுக்கிங்க. தமிழில் நான் சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுங்க சரிங்களா. விச் ஆர் வார்ம் அண்டு வார்ம் கியர் யூஸ்டு. அதாவது வார்ம் மற்றும் வார்ம் கியர் எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ்டு இன் இண்டெக்ஸ் ஹெட் கியர் மெக்கானிசம். இண்டெக்ஸ் ஹெட் கியர் மெக்கானிசத்தில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. கியர் மெக்கானிசத்தில் யூஸ் பண்ணுறோம் வார்ம் அண்டு வார்ம் கெட் கியர். அடுத்தது விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு இன் மெஷூர் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஷோ இந்த ஃபிகர். படத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளிப்புற விட்டத்தை அளக்கிறதுக்கு எந்த கருவி பயன்படுத்துகிறாங்க கேட்குறாங்க. இந்த கருவியோட பெயர் சரிங்களா. இது வந்து பேர் ஆஃப் ஸ்பெஷல் ஜா பை யூஸிங் ஸ்லிப் கேஜ். ஸ்லிப் கேஜை வச்சு செக் பண்ணுறது சரிங்களா. பேர் ஆஃப் ஸ்பெஷல் ஜாஸ் வித் ஸ்லிப் கேஜை வச்சு செக் பண்ணுறாங்க. நமக்கு மைக்ரோமீட்டர் வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணலாம், பட் இந்த ரொம்ப சைஸ் பெருசாக போகும்போது இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டுன்னு ஷோ அந்த ஃபிகர். படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிறேன், இந்த பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புல்லர் பிளேட்டு சரிங்களா. பேரிங் புல்லர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறாங்க. இந்த பிளேட்டு தான் சரிங்களா. இங்கே ஒரு பிளேட் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து புல்லர் பிளேட் சரிங்களா. வாட் இஸ் யூஸ்டு டு அச்சீவ் த ஃபாஸ்ட் ரேட் ஆஃப் கூலிங் அண்டு குஞ்சிங் ப்ராசஸ். அதாவது தணிக்கும் செயல்பாட்டின் வேகமாக குளிர்ச்சி அடைய என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா போரைன் சொல்யூஷன், அதாவது பிரைன் சொல்யூஷன், அதாவது உப்பு கரைசலை பயன்படுத்துகிறாங்க சீக்கிரம் கூலாகிறதுக்காக. அடுத்த நேம் ஆஃப் த லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஷோ அந்த ஃபிகர். இது என்ன டைப் லூப்ரிகேஷன் சிஸ்டம்னு கேட்குறாங்க. நமக்கு 4 டைப் லூப்ரிகேஷன் இருக்குது. விக் டைப்பு, ஸ்ப்ளாஷ் லூப்ரிகேஷன், கிராவிட்டி, ரோலிங் ஆயில். அதில் இது என்ன ஸ்ப்ளாஷ் டைப் சரிங்களா, தெளிக்கிறது சரிங்களா. இது வரைக்கும் ஆயில் இருக்குது, இந்த ராடு வந்து படும்போது பட்டு அந்த தெளிக்குது சரிங்களா. அப்போ இது வந்து ஸ்ப்ளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஏர் ரேட்ச் ரிஞ்ச் சரிங்களா. ஏர் ரேட்ச் ரிஞ்சுடைய யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹை ஸ்பீட் அண்டு லெஸ் டார்க். கம்மியான டார்க்கும் ஹை ஸ்பீடு வேகத்துக்கும் அதிக வேகத்து மற்றும் இந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹை ஸ்பீடு மற்றும் லெஸ் டார்க் வேலைகளுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க, அதிக வேகம். ஓகே. அடுத்து நேம் ஆஃப் த ஆப்ரேஷன் ஷோ இந்த ஃபிகர். இதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இது என்ன வேலை செய்கிறாங்கன்னா லேப்பிங் லார்ஜ் டயமீட்டர், பெரிய டயமீட்டர் இருக்கக்கூடிய பொருள் ஜாப்பை வந்து லேப்பிங் பண்ணுறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டபுள் பின் அசம்பிளி. டபுள் பின் அசம்பிளியோடைய பர்பஸ் என்ன தேவைக்காக டபுள் பின் பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட், குயிக்கர் டிஸ்அசம்பிளி. பர்ஃபெக்டாக அலைன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் டிஸ்அசம்பிளி திரும்ப கட்டுறதுக்கும் அந்த மெத்தடு சரியான மெத்தடுக்காக அந்த டபுள் பின் மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க அசம்பிளி. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டபுள் ரோ பால் பேரிங். டபுள் ரோ பால் பேரிங்கோடைய பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. கேரி ரேடியல் த்ரஸ்ட் லோடு, அதாவது ரேடியல் த்ரஸ்ட் சுமையை தாங்கிறதுக்காக இந்த மெத்தட் பண்ணுறாங்க. டபுள் பால் பேரிங் போட்டு சரிங்களா. ஒரே இதுலேயே பார்த்தீங்கன்னா இதான் ஒரு பேரிங் அப்படின்னா
இதில் 2 பேரிங் பால் பேரிங் கொடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி எதுக்குன்னா கேரிங் த ரேடியல் லோட் அண்டு தஸ்ட் லோட் சரிங்களா. அடுத்தது விச் டைப் ஆஃப் பெல்ட் டிரைவ் த டிரைவன் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆப்போசிட் டைரெக்ஷன். அதாவது டிரைவர் ஷாஃப்ட்டு டிரைவன் ஷாஃப்ட்டு அப்படின்னு 2 இருக்கும். இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்கும். இது டிரைவர் இதுதான் சுற்றுது அப்படின்னா இதை சுற்ற வைக்கிறது. இப்போ வந்து சேம் இப்போ நீங்கள் இது டேரெக்டாக இப்படி பெல்ட் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரே திசையில் சுற்றுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆப்போனண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா கிராஸ் மெத்தடில் போடுவாங்க சரிங்களா. அதான் சொல்கிறாங்க. அப்போ கிராஸ் பெல்ட் மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எதிர் திசையில் சுழல வைக்கலாம் சரிங்களா. ஆப்போனண்ட் டைரெக்ஷனில் சுழல வைக்கணும்னா கிராஸ் பெல்ட் மெத்தடை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒய் எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் ப்ரொவைடு பிட்வீன் பேரிங் அண்டு ஜர்னல் அலுமினியம் அலாய் பேரிங். அதாவது பேரிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா ஓவர் கம் ஹை தெர்மல் எக்ஸ்பென்ஷன். அதிக வெப்பத்தினால விரிவடையும், இதில் சுருங்கும் சரிங்களா. அப்போ இந்த இதை சமாளிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, உயர் வெப்ப விரிவாக்க சமாளிக்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. கிளியரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது வாட் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் சைன் பார். சைன் பாரோட எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ரோலர் சரிங்களா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ரோலருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வச்சு தான் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ரோலருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம இதை சொல்ல முடியும் சரிங்களா. அடுத்தது அதாவது இது என்ன நேம் ஆஃப் த கிளாம்ப் ஷோ இந்த ஃபிகர். படத்தில் என்ன டைப் கிளாம்பிங் மெத்தட் காமிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இது ஸ்க்ரூ கிளாம்பு பாருங்கள், ஸ்க்ரூ மாதிரி போட்டு டைட் பண்ணுறாங்க சரிங்களா. இது ஸ்க்ரூ கிளாம்ப் மெத்தட் சரிங்களா. இது ஸ்க்ரூ கிளாம்ப் மெத்தட். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நிமேட்டிக் புஷ் பட்டன் சேஞ்ச் ஓவர் கண்டிஷன் ஷோ இந்த ஃபிகர். அதாவது என்ன நேம் பொசிஷன் எலக்ட்ரோநிமேட்டிக்னுடைய புஷ் ஓவர் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. இது என்னது ஆக்சுவேட்டட் பொசிஷன். இது என்ன பொசிஷனில் கொடுத்துருக்காங்கன்னா செயல்படுத்தப்பட்ட நிலை ஆக்சுவேட்டட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃப்ரோஸ்டிங் ஆப்ரேஷன். ஃப்ரோஸ்டிங் செயல்பாட்டுடைய பயன் என்னன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் த ஆயில் ரிட்டன்ஷன் ஆன் ஸ்கிராப்பிங் சர்ஃபேஸ். அதாவது என்ன பண்ணுறது, ஸ்கிராப்பிங் மேற்பரப்புடைய எண்ணெய் தக்க வைப்பை அதிகரிக்க. ஸ்கிராப்பிங் சரிங்களா. ஸ்கிராப்பிங் பண்ணுவோம் அந்த இதுக்கு தான் தக்க வைக்க சரிங்களா. ஆயிலோடைய ரிட்டன்ஷனை தக்க வைக்க. ஓகே. அடுத்தது வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆயிலிங் சிம்பிள் இந்த ஃபிகர். இந்த படத்தில் காமிச்சிருக்கிற இந்த மெத்தடோடைய படம் எதை குறிக்குது ஆயில் சிம்பிளிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஆயில் சிம்பிளிங்க்கு ஒரு சர்க்கிள் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குது, இப்படி இருக்குது, ப்ளஸ்ஸு ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப் போடுவாங்க சரிங்களா. அருங்கோண பட்டகம் மாதிரி ஷேப் கொடுப்பாங்க சரிங்களா. இது வந்து டெய்லி தினந்தோறும் அப்படின்றதுக்கு வட்டம். இந்த முக்கோணம் வந்தது வீக்லி வாரத்தில் ஒரு நாள், இது வீக்லி. ஸ்கொயருன்றது மந்த்லி. இந்த மாதிரி அருங்கோண பெட்டகம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 6 மந்த்து 1 டைமு. அப்போ இது வந்து எதுவுன்னா வீக்லின்றதை குறிக்குது முக்கோணம் சரிங்களா, வாரம். ஓகே. அடுத்தது விச் டிரைவ் டிரான்ஸ்மிஷன் மோஷன் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த வித்தவுட் எனி ஸ்கிராப்பிங் ஆஃப் ஸ்லிப்பேஜ் சரிங்களா. செயின் டிரைவிங் மெத்தடில் தான் என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் ஸ்பீடு நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் வெலாசிட்டி கிரிப்பிங் பிரச்சனை இல்லாமல் ஓடும் சரிங்களா. அதனால தான் நம்ம பைக்லாம் பார்த்திங்கன்னா செயின் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து விச் கட்டிங் ஃப்ளூட் யூஸ்டு ஃபார் ஹெவி டியூட்டி மிஷின் வித் லெஸ் கட்டிங் ஸ்பீடு கம்மியாகவும் ஹெவி டியூட்டி ஜாபுக்கு யூஸ் பண்ணக்கூடியது எதுனா ஃபேட்டி ஆயில். இந்த ஃபேட்டி ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னதுக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஹெவி டியூட்டி மிஷினு லெஸ் கட்டிங் ஸ்பீடுக்கு குறைவான கட்டிங் ஸ்பீடில் இருக்கிறதுக்கு. அடுத்தது வாட் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஜாயினிங் த ஸ்லிப் கேஜஸ் டுகெதர் ஃபார் பில்டப் சைஸ். அதாவது ஸ்லிப் கேஜுடைய அளவுக்கு ஏற்றவாடி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நம்ம எந்த முறையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது பேர் ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிப் கேஜை ஒன்று அடுக்கி சரிங்களா, அதை நம்ம சைஸ் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, இதுதான் பேர் ரிங்கிங். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு ஷோன். எக்ஸ்ன்னு இந்த படத்தில் இது கிளச்சியோட இதில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டை பார்க்கணும் சரிங்களா. இது இந்த பாலை நோட் பண்ணுறாங்க. அது பேர் என்னென்னா சென்ட்ரிஃபுகல் வெயிட்டு. இந்த பார்ட்டுக்கு பேர் சென்ட்ரிஃபுகல் வெயிட்டு.
நேம் ஆஃப் த ஃபைல் ஃபோன் த ஃபிகர். இது என்ன டைப் ஃபைல் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த மோல்டிங் ஆன பீஸெல்லாம் சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண டிங்கரிங் ஃபைல். இது பேர் டிங்கரிங் ஃபைல். கேஸ்டிங் செய்யப்பட்ட பொருளெல்லாம் அது மேலே இருக்கிற பிசரை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கீ ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்க இந்த கீ என்ன கீன்னு கேட்குறாங்க. இது பேரலல் சங்கி. பேரலல் சங்கி. அடுத்தது வர்ஷா காலேஜ் சயின்ஸ்லேருந்து வாட் இஸ் த கலர் ஆஃப் மெட்டல் பீஸ் ஹீட்டட் 250 வைல் டூயிங் டெம்பரேச்சர் ப்ராசஸ். 250 டிகிரிக்கு ஒரு பொருள் மெட்டலை ஹீட் பண்ணால் அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். சரிங்களா. அடுத்து வாட் இஸ் த வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஹீட் ட்ரீட்மெண்ட்டுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் என்னென்ன, வெப்பப்பதனிடத்தின் பல்வேறு நிலைகள் என்னென்னு கேட்குறாங்க. ஹீட்டிங், சோக்கிங், குஞ்சிங். சரிங்களா. வெப்பப்படுத்தல், ஊறவிடுதல், தணித்தல். விச் சிம்பிள் யூஸ்டு ஃபார் டினோட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை குறிக்கிறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணான்னா இந்த மியூ சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஃபார்முடு ஸ்டீல் ஹீட்டட் அபவுட் 723 சென்டிகிரேட். அதாவது ஒரு எக்கை வந்து 723 டிகிரிக்கு அதிகமாக வெப்பப்படுத்தும் போது அமைப்பின் பெயர் என்னென்னா ஆஸ்ட்ரனைட். அது ஆஸ்ட்ரனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் ஏ மோஷன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் வந்து அதாவது இயக்க பொருளுக்கு எதிராக உராய்வு விசையின் திசை. ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக என்ன பண்ணும், ஒரு உராய்வு வரும். அந்த உராய்வோட இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆப்போசிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த பொருளுக்கு ஆப்போசிட்டாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கையை வச்சு கீழே வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த கீழே இருக்கக்கூடியது தடுக்கும். அதுதான். அப்போ ஆப்போசிட்டு தான் ஆப்ஜெக்ட். உங்களுடைய கையை தடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆப்போசிட்டு தான் ஆப்ஜெக்ட். ஏதோ ஒரு பொருளை நீங்கள் தேய்ச்சாலும். ஓகே. அடுத்தது ஹூ ப்ரிப்பேர் த காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷனை அதாவது மதிப்பீட்டு செலவை யார் தயாரிக்கிறார் அப்படின்னா எஸ்டிமேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த பில்டிங்கு எவ்வளோ நான் எஸ்டிமேட் பண்ணுறது, ஒரு மிஷின் ஒரு பொருள் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்றது எஸ்டிமேட்டர் தான் பண்ணுவார். சரிங்களா. அடுத்தது பைப் ட்ராயிங்லேருந்து பார்க்குறோம். பைப் கட்டிங் ஜென்ரலி. பைப் கட்டை வந்து பண்ணும்போது பைப் கட்டிங் டை இஸ் ஜென்ரலின்னு கேட்குறாங்க. குழாய் வெட்டுதல் பொதுவாக பண்ணிங்கன்னா அப்படின்னா 2 பைப் துண்டாக மாறும். இப்போ டிவைடட் 2 பார்ட்ஸாக போகும். சரிங்களா. அடுத்தது வாட் இஸ் த சிம்பிள் ஷோ இந்த லேப் ஜாயிண்ட். இதில் எது லேப் ஜாயிண்ட் கேட்குறாங்க. ஒன்று மேலே இன்னொன்று வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுற வெல்டிங் அடிச்சாலோ இல்லை ரிவீட் அடித்தாலோ அதுதான் வந்து லேப் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சி வந்து கார்னரு, இது டி வந்து டி ஜாயிண்ட்டு. சரிங்களா. அடுத்தது விச் மெட்டீரியல் பைப் யூஸ் ட்ரைனேஜ் பைப் லைன். ட்ரைனேஜ் பைப் லைனுக்குள்ள நம்ம என்ன சாக்கடைக்கலாம் என்ன பைப்பு வடிகால் பைப்புகளை யூஸ் பண்ணுவோம்னா பிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்தது த ஹெட் ஆஃப் பாய்லர் அப்ளிகேஷன் ஷோ இந்த ஃபிகர். அதாவது என்ன ஹெட் ஆஃப் த பாய்லர் அப்ளிகேஷனுக்கு இந்த கொடுத்துருக்க படம். சரிங்களா. அந்த ரிவீட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டீப்பிள். சரிங்களா. ஸ்டீப்பிள் டைப்பு. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நாட் ஏ மெயின் பார்ட் ஆஃப் ரிவீட். ரிவீட்டுன்னு அப்படி தூக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 3 பார்ட் இருக்குது. ஹெட் இருக்குது, டெய்லு, ஷேங்கு. இந்த பாயிண்ட்டுன்ற பார்ட்டு கிடையாது. சரிங்களா. அப்போ எது இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ பாயிண்ட்டு தான் இல்லை. அடுத்தது ட்ராயிங்லேருந்தே இன் திஸ் டைப் ஆஃப் செக்ஷன் 1/4 ஆஃப் அது ஆப்ஜெக்ட் இஸ் ரிமூவ்டு. அதாவது இந்த வகை பிரிவில் ஒரு பொருளின் 4ல் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு படம் அப்படி இருக்குது. சரிங்களா. இதில் இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வியூவில் பார்க்கும்போது எப்படி தெரியும். சப்போஸ் இதை நீங்கள் வந்து இப்படி ஒரு பீஸ் மாதிரி இருக்குது, இப்படி இருக்கிறது நீங்கள் வியூவில் பார்க்கும்போது நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த பீஸ் வந்து இப்படி தெரியும், இல்லை பாதி பார்ட் இப்படி கட் பண்ண மாதிரி. அப்போ பார்க்கும்போது ஆஃப் மட்டும் தான் தெரிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃப் செக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ பொருளின் 4 பகுதியில் ஒரு பகுதி அகற்றிட்டு அப்படின்னா மீதி 3/4 பாகம் இருக்கணும். பட் நமக்கு வந்து வியூவாக பார்க்கும்போது அப்படின்னா நமக்கு ஆஃப் செக்ஷன் மட்டும்தான் செக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பாதி இது வந்து நம்ம செக்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில். யூ ஹேவ் பேக்கரி பிஸ்னஸ்
யூஸிங் வாட்ஸ்அப் வாட் வே டு ஹெல்ப் டு யுவர் பிஸ்னஸ். இப்போ நிறைய பேர் நம்ம ஏரியாவில் பார்த்துருப்பீங்க, மொபைல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது மீன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நிறையா அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. இந்த கோல்டு பிஸ்னஸ்ஸு அது மாதிரி பண்ணுறவங்க, இந்த கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் அது மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து மக்கள் போய் வாங்குவாங்க, இல்லை விற்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். சரி, அப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ். சரிங்களா, மக்களுடைய குயிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. ஆர்டர் அண்டு கொஷின், வாடிக்கையாளர் ஆர்டர்கள் மற்றும் கேள்விகள் விரைவாக பதிலளிக்க முடியும் இந்த மாதிரி மெத்தடில். அடுத்தது, விச் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் ஸ்கில் டு கெட் ஜாப், அதாவது வேலை பெறுவதற்கு மிகவும் அவசியமான திறமை எது அப்படின்னா இன்டர்வியூ ஸ்கில். அந்த இன்டர்வியூ ஸ்கில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நல்லபடியாக பாஸ் ஆகி இன்டர்வியூவில் பாஸ் ஆகி நம்ம ஜாப் கிடைக்க முடியும். அப்போ இன்டர்வியூ ஸ்கில் ரொம்பவே முக்கியம். சரிங்களா. அடுத்தது, இன் எ டீம் வேர் த மெம்பர் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐடியா தேர் இஸ் டிஸ்அக்ரிமெண்ட் வாட் ஷுட் பி டன். அதாவது என்ன சொல்கிறாங்க, உறுப்பினர்கள் வெவ்வேறு யோசனைகளை கொண்ட ஒரு சூழலில் கருத்து வேறுபாடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஒரு டீம் இருப்போம், நம்ம ஒரு டீமாக இருந்து ஒரு வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். நம்ம டீமில் ஒரு சில பேருக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னும் போது அந்த டீம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்கஸ் போத் ஐடியா ஃபைண்ட் த வே டு எவரி ஒன். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய 2 யோசனைகளையும் விவாதித்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வழி பண்ணணும். சரிங்களா. அப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம 3 பேர் அவர் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னும் போது தான் அந்த ஒர்க்கை நம்ம நல்லபடியாக பண்ண முடியும். சரிங்களா. அப்போ பி த ஆன்சர். அடுத்தது, வைல் மேக்கிங் எ பிஸ்னஸ் பிளான் வாட் நாட் ரெக்வயர்ட் மென்ஷன். அதாவது வணிக திட்டத்தை உருவாக்கும் போது எதை குறிப்பிட தேவையில்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸுடைய ஐடியாவே தெரியணும், ஸ்டார்ட் அப் காஸ்ட்டு, தொடங்குறது எவ்வளோ செலவு, ஃப்யூச்சர் க்ரௌத், எதிர்கால வளர்ச்சி பற்றி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ராட்டஜி, உத்திகள். அதாவது எது தேவையில்லைன்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்டு ஹேபிட்ஸ், தனிப்பட்ட ஆர்வம் மற்றும் பொழுதுபோக்கு, இதை பற்றி நமக்கு தேவையில்லை. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் இந்த இடத்துல. சரிங்களா. நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில், எது தேவையில்லைன்னு கேட்குறாங்க. பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஹேபிட்ஸ் தேவையில்லை, மீதி எல்லாமே நமக்கு முக்கியம். விச் ஒன் இஸ் எ சர்ச் இன்ஜின். அதாவது நம்ம கூகுளில் போய் நெட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம்ல, அதுதான் கேட்குறேன். அப்போ இங்கே கூகுள் மட்டும்தான் சர்ச் இன்ஜின், மீதி எல்லாமே சோஷியல் மீடியாஸ். சரிங்களா. அது மாதிரி சர்ச் இன்ஜின் பார்க்கும்போது கூகுள் மட்டும்தான் இங்கே. அடுத்தது, லேர்னிங் ஏ நியூ ஸ்கில் டு ஃபண்டமெண்டலி த சேம் நேச்சர் டாஸ்க் இஸ் கால்ட். அதே பணியின் அடிப்படையில் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது டேஷ் என்று அழைக்கப்படுது. சரிங்களா. புதுசாக நம்ம ஒரு திறமையை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்கில்லிங் நம்மளோட திறமையை மேம்படுத்துகிறது. சரிங்களா. அது பேர். அடுத்தது, கிரியேட் ஏ டிஜிட்டல் சிவி அண்டு ஷேர் யுவர் QR கோடேஸ். ஒரு டிஜிட்டல் சிவினா கரிக்குலம் விட்டே, அதாவது ரெசியூமே மாதிரி அதை வந்து உருவாக்கி QR கோடும் மக்களோடும் பகிர்ந்துக்கிறது தான் என்ன சொல்கிறது, டிஜிட்டல் ஐடென்டிட்டி. அதுதான் வந்து டிஜிட்டல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஹவு ஹேவ் ஒர்க் பிளேஸ் சேஞ்சுடு ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நம்மளுடைய பணியிடங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா மிக்ஸ் ஆஃப் பர்சன் அண்டு அட் ஹோம் ஒர்க். சரிங்களா. அதாவது என்ன பண்ணுறோம், மிக்ஸ் ஆஃப் நேரில் மற்றும் வீடுகளில் சில வேலைகளில் கலவையாக இருக்குது. என்ன பண்ணுறோம், பாதி ஒர்க்கு நம்ம கம்பெனியில் போய் நேரில் செய்கிற மாதிரியும் பாதி ஒர்க்கை வந்து வீட்டில் செய்கிற மாதிரியும் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்படினால தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்வாங்க, அதுதான். அடுத்தது, யூ ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜுவல்லரி பிஸ்னஸ் வாட் ஷுட் பி கனெக்ட் வித் த வியூவர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஷேர் த டெய்லி அப்டேட் அபவுட் த பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் சோஷியல் மீடியா. இதான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா. நம்ம வந்து பிஸ்னஸ் இல்லாமல் நம்ம சும்மா இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கோம். பட் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய கம்பெனிகளுடைய ஆடு, அவங்களுடைய அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா அது இது மாதிரி இருக்கிறது எல்லாமே இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இதுதான். சரிங்களா. உங்கள் வணிகத்தினுடைய தினசரி அறிவிப்பை சமூக ஊடகங்களில் கதையாக பகிர்றது. ஓகே. அடுத்தது, வைல் ஒர்க்கிங் இன் எ ப்ராஜெக்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டிட் எ மிஸ்டேக் வாட் ஷுட் பி டூ. அதாவது ஒரு திட்டத்தில் பணிபுரியும் போது நீங்கள் தவறு செய்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெல் அபவுட் த பாஸ். சார் நான் இது மாதிரி பண்ணேன், இது மாதிரி ஆகிடுச்சு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு தவறை பற்றி உங்கள் முதலாளியிடம் சொல்லணும். சரிங்களா. அப்போ தான் அது வந்து அதுக்கான வழியை அவங்க சரி பண்ணுவாங்க. சரிங்களா. அட்லீஸ்ட் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள்ட்டாச்சும் அதை சொல்லணும், இல்லை நம்ம சூப்பர்வைசர்கிட்டையாச்சும் அதை நம்ம சொல்லணும். சரிங்களா. அடுத்து, கிக் எக்கனாமினா என்னது, த சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கர் பீப்புள் ஒர்க் வித் பார்ட் டைம். சரிங்களா. மக்கள் வந்து பகுதி நேரங்களில் வேலை செய்கிறாங்கல்ல,
பார்ட் டைம் ஒர்க். அதை தான் வந்து கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கிக் பொருளாதாரம். இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, அப்புறம் இந்த ரேப்பிட்டோவில் சில பேர் வேலை பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. டெய்லி வீட்டில் ஏதாவது வேறு எங்கேயா கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து இந்த மாதிரி ஒர்க் பார்ப்பாங்க. அடுத்தது டேபிள், ஒயர், சாக்கெட், கேபிள், ஹேமர், நெயில். இதெல்லாம் வந்து எது சம்மந்தமானது அப்படின்னா இது நேமிங் வேர்டு. இது எல்லாமே பெயர்ச்சொல், பெயர்கள், பெயரிடும் வார்த்தைகள். சரிங்களா? இது எல்லாமே பெயர்ச்சொல். நேமிங் வேர்டுனா நவுன்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் பெயர்ச்சொல். இதெல்லாமே ஒரு பேரை தானே குறிக்குது. டேபிள்ன்றது ஒரு பேர், ஒயரு, சாக்கெட்டு இதெல்லாமே பெயரிடும் வார்த்தைகள். அதான் நேமிங் வேர்ட்ஸ். சரிங்களா? அடுத்து யூ ஆர் ஏ டேலண்டட் கார்பெண்டர். சரிங்களா? நீங்கள் ஒரு திறமையான கார்பெண்டரு, தச்சர் சொல்லுவாங்கள்ல, ஆசாரி. இன் வாட் வே டு ஹெல்ப் யூ ஒர்க் யூடியூப் வீடியோ. அதாவது நீங்கள் திறமையான தச்சர், யூடியூப் வீடியோகளில் உங்கள் பணி எந்த வகையில் உதவும் அப்படின்னு கேட்குறாங்க. யூ அலோவ் த பீப்புள் டு கார்பெண்டர் ஸ்கில், அப்ரிஷியேட் யுவர் எக்ஸ்பர்டைஸ். இது உங்கள் தட்டச்சு திறமைகளை பார்க்கவும், நீங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அந்த வீடியோவாக போடும்போது திறன்களை பார்க்கவும், உங்கள் நிபுணத்துவம் பாராட்டவும் மக்கள் அனுமதிக்கப்படுகிறாங்க. சரிங்களா? அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் நமக்கு திறமையான நிபுணத்துவம் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் தட்டச்சுகள் நீங்கள் இதை பண்ணும்போது மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு ஆர்டரும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. நீங்களும் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் நிறைய இன்னும் டேலண்ட்டாக நீங்கள் வேறு ஏதாவது செய்யறதுக்கு கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சமையல்லாம் நிறைய பேர் பார்த்து கற்றுக்குவாங்க. அது மாதிரி கூட. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வே கேன் ஹெல்ப் யூ ஒர்க் வெல் வித் பீப்புள். அதாவது பின்வரும் வழிகளில் எது உங்களுக்கு மக்களுடன் நன்றாக பணியாற்ற உதவும். எது பார்த்திங்கன்னா நமக்கு மக்களோட ஹெல்ப் பண்ணுறது. ப்ளே அட்டென்ஷன், ஸ்டேயிங் கால்ம், சேஞ்சிங் சிச்சுவேஷன். அதாவது கவனம் செலுத்தணும், சவாலை சூழ்நிலைகள் அமைதியாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இது மாதிரி இருந்தால் தான் இது நன்றாக பணியாற்ற நமக்கு உதவும். கம்பெனியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கவனத்தோடு இருக்கணும், சவால் சூழ்நிலைகளை அமைதியாக இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். சரிங்களா? டேஷ் ஆர் அட் த சென்டர் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது கஸ்டமருக்கு நம்ம சென்டர் ஆஃப் த பிஸ்னஸாக இருக்கணும். வாடிக்கையாளர்களுக்கு வணிகத்தின் மையம் எப்படி இருக்கணும்னா கஸ்டமர்ஸ். சரிங்களா? வாடிக்கையாளர்கள் அந்த வணிகத்தினுடைய மையத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் அவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும். மக்கள் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்குவாங்க. ஓகே. விச் கைண்ட் ஆஃப் பர்சன் வித் வெரி குட் பிஹேவியர், அச்சீவ்மெண்ட் அண்டு லீடு அண்ட் எக்ஸாம்பிள். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த வகை நண்பர்கள் மிகவும் நல்ல நடத்தை. சரிங்களா? குட் பிஹேவியர் ஸ்கில், சாதனைகள் மற்றும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அப்படின்னா ரோல் மாடல்ஸ். அது மாதிரி நமக்கு இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவோம், ரோல் மாடல். குட் பிஹேவியர், அச்சீவ்மெண்ட், இது மாதிரி லீட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நமக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்கள நமக்கு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நம்ம வேலை செய்யணும். சரிங்களா? முன்மாதிரியாக இருக்கிறாங்க. எ பர்சன் ஹூ அசோசியேட்டட் வித் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் இஸ் கால்டு. ஒரு தொழிலை தொடங்கும் போது தொடர்புடைய நபர் டேஷ் என அழைக்கிறார். நீங்களும் இன்னொரு நபரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் அந்த மாதிரி தொழிலை தொடங்குறவங்கள என்ன சொல்கிறாங்க. அதாவது ஒரு தொழிலை தொடங்குவதோடு தொடர்புடைய நபர் யாராவது ஒருத்தவங்க ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா தொழில் முனைவோர், செல்ஃப் எம்ப்ளாயி. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்டர்பிரனர், தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் முனைவோர், அதாவது என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஆஃப்டர் கலெக்டிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஏ ப்ராஜெக்ட் ஒர்க், வாட் வில் பி நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வில் பி ஸ்டெப் 2. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீட் தரவுலி த இன்ஃபர்மேஷன், மார்க் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? என்ன பண்ணணும், தகவலை முழுமையாக படித்து புரிந்து கொள்ளும் புள்ளி விவரங்களை குறிக்கணும். சரிங்களா? திட்டப்பணிகளுக்கான பயனுள்ள தகவல்களை சேகரித்த பிறகு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கொடுக்குறாங்கன்னா அது சம்மந்தமான விஷயத்தை நம்ம நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வைல் பர்ச்சேசிங் நியூ சேர் ஸ்டூடெண்ட் யூஸிங் டிசைன் திங்கிங், வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் திங்க். அதாவது வடிவமைப்பு சிந்தனையை பயன்படுத்தி மாணவர்களுக்கு புதிய நாற்காலிகளை வாங்கும்போது சிந்திக்க வேண்டிய முதல் படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நாற்காலியின் மாணவர்கள் தேவையான என்று சிந்திக்கணும். அது இருந்தால் தானே நம்ம நாற்காலியை வாங்குவோம். ஃபஸ்ட்டு தேவையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிலே நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே எழுதுகிற மாதிரி ஒரு டேபிள் வரும். அந்த மாதிரி மெத்தடாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும்.
think what student required in a chair. அடுத்தது what is the process of formally introducing oneself called. அதாவது முறைப்படி தன்னை அறிமுகப்படுத்தும் செயல்முறை என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அது பேர் என்னது, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 20 கொஷின்ஸ் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்கிட்ட வந்திருக்கோம். இந்த சப்போஸ் நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் சப்ஜெக்ட் தேவை கிடையாது. ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது தேவை, சரிங்களா? சில பேர் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸில் ஏதாவது எக்ஸாம் எழுதுவீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏதாவது எழுதுறீங்க, டிப்ளமோவில் பார்த்தீங்கனாலும் ஐடிஐயில் எழுதினாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50 கொஷினோட முடிஞ்சிடுது, சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 25 தேவையில்லை. இதே மாதிரி 3 செட்டு கொஷின் பேப்பர் பார்ப்போம். 3 செட்லேயும் ஃபஸ்ட்டு 50 மட்டும் படித்தா போதும், மீதி இருக்க 25 தேவை கிடையாது, சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் வந்து ஒன்லி ஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும்தான் தேவை. இது வந்து டிஎன்பிசி சிலபஸில் இந்த பார்ட் கிடையாது, சரிங்களா? அதனால தான் கேம்பஸ். அடுத்தது 21 கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இஸ் கனெக்டட் அட் வளாக ஆட்சேர்ப்பு டேஷில் நடைபெறுகிறது. கேம்பஸ் இன்டர்வியூ எங்கே நடக்கும்? இப்போ ஐடி படித்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஐடியிலேயே நடக்கும், சரிங்களா? அதான் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ அவங்கவுங்க காலேஜ்லேயே நடக்கும் சில பேர், அதுதான், சரிங்களா? அடுத்தது டேஷ் இஸ் வென் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர் டு ஃபினிஷ் சம்திங். அதாவது மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, முடிப்பது தான் டீம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? டீம் ஒர்க் கம்பெனிகள்லாம் போனீங்கன்னா டீம் ஒர்க்கு தான் நிறையா இருக்கும், அதை நீங்கள் எல்லாம் செய்யணும். அடுத்து க்ரீன் ப்ராக்டிஸ் மீன்ஸ். க்ரீன் ப்ராக்டிஸ் அப்படின்னா கேரிங் ஏ கிளாத் பேக் பை பிஸ்னஸ் க்ரோசரி. அதாவது மளிகை பொருட்களை வாங்கும்போது துணி பைகளை எடுத்துகிட்டு போகணும், பிளாஸ்டிக் கேரி பேக்கில் வாங்கக்கூடாது. அதான் வந்து பசுமை நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேக்னிஃபிசன்ட், ஷார்ப், லென்த்து, பிரெத்து ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப். அற்புதமான, கூர்மையான, நீளமான, பிரகாசமான. இதெல்லாம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த மாதிரி வார்த்தை அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன் வேர்டாக ப்ரொனவுனா நவுனான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், சரிங்களா? வார்த்தைகளை விவரிப்பது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த அட்ஜெக்டிவோட தான் வந்து இங்கே டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி குறிக்குது. இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பொருள் இருக்குது, எப்படி இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, மேக்னிஃபிசம் பெருசாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அப்படி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாமே டிஸ்கிரைபிங் வேர்டு, வார்த்தைகளை விவரிக்கிறது, சரிங்களா? அடுத்தது டேஷ் இஸ் எ டைம் வென் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் டீச்சர் மீட் அண்ட் இன்ட்ராக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்போர்ட் ஆஃப் ஈச் பெட்டர். அதாவது என்ன சொல்ல, ஈச் அதர் பெட்டர். நீங்கள் உங்கள் ஃபேமிலியெலாம் சேர்ந்து உங்களோட ஆசிரியரை போய் சந்தித்து நீங்கள் ஒரு சிறப்பாக போயிட்டு அவங்க கூட பேசுகிறீங்க, அதுதான் அந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமிலி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது பேர் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செட்டு கொஷின் பேப்பர் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 75 முடிஞ்சுது. அடுத்தது பார்க்க போகிறோம் செகண்ட் செட் ஆஃப் கொஷினில். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு 50 மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது வந்து ஐடி எக்ஸாம்ஸுக்கு தான். ஃபுல்லாக படிக்கணும்னா ஐடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஃபுல்லாகவே படிக்கணும், சரிங்களா? 225 கொஷின்ஸ், 3 செட்டு கொஷின் பேப்பரையும் பார்க்கணும். ஐடிஐ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, சப்போஸ் இப்போ அதாவது டிஎன்பிசி படிக்கிறீங்களா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு 50, செகண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 50, தேர்ட் செட்டில் ஒரு ஃபஸ்ட்டு 50, அது மட்டும் படித்தா போதும், சரிங்களா? ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளச் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்க இந்த கிளச்சோட பேர் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இது என்ன டைப் கிளச் அப்படின்னா சென்ட்ரிஃபுகல் கிளச், சரிங்களா? இந்த கிளச்சோட பேர் சென்ட்ரிஃபுகல் கிளச். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேலி சர்ஃப். அதாவது டேலி சர்ஃப் என்பதன் பயன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெஷூர் த சர்ஃபேஸ் டெக்ஸ்சர், மேற்பரப்பை அமைப்பை அளவிடுறது, சரிங்களா? மேற்பரப்பினுடைய அளவிட தான் டேலி சர்ஃப். அடுத்தது விச் டாக்குமெண்ட் யூஸ் டு ஆத்தரைஸ் த அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் த ஒர்க் டீம் டு டேக் எ ப்ரொடக்ஷன் ஒர்க். அதாவது என்ன கேட்குறாங்க, அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு தயாரிப்பு பணியை மேற்கொள்ள பணிக்குழுவை அங்கீகரிக்கவும் அறிவுறுத்தவும் எந்த ஆவணம் பயன்படுது அப்படின்னா ஜாப் கார்டு, வேலை அட்டை அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதுதான் ஆத்தரைஸ்டு, சரிங்களா? இன்ஸ்ட்ரக்டர் ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு வேலையை பற்றின விஷயம், சரிங்களா? ஜாப் கார்டு. அடுத்தது விச் லா ஸ்டேட் த மாஸ் ஆஃப் கேஸ் கம்ப்ரஸ்டு ஆர் எக்ஸ்பெண்டட் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்
then absolute pressure is inversely proportional to the volume. அது எந்த லாவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நிலையான வெப்பநிலையில் வாயுவின் நிறை சுருங்கவோ அல்லது விரிவடையவோ முழுவதுமான அழுத்தம் தொகுதியில் நேர்மாறான விகிதத்தில் இருக்கும். இது எந்த விதி சொல்லுது அப்படின்னா பாயில்ஸ் லா. சரிங்களா, இது பாயில்ஸ் லாவில் சொல்கிறாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃப்ரோஸ்டிங் ஆப்ரேஷன்? ஃப்ரோஸ்டிங் ஆப்ரேஷனுடைய யூஸ் என்ன? சரிங்களா, ஃப்ரோஸ்டிங் செயல்பாட்டுடைய பயன் என்னன்னு கேட்குறாங்க. டு இன்க்ரீஸ் த ஆயில் ரிட்டென்ஷன்ஸ் ஆர் இன் ஸ்க்ராப்டு சர்ஃபேஸ், அதாவது ஸ்க்ராப் செய்யப்பட்ட மேற்பரப்புடைய எண்ணெயை தக்க வைப்பை அதிகரிக்க. சரிங்களா, டி த ஆன்சர். அடுத்தது, விச் வால்வ் கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளூயிட், அதாவது ஒரு வால்வு திரவ ஓட்டத்தை திசையை கட்டுப்படுத்து அப்படின்னா அது பேர் என்னது? அது டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, விச் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் த அப்ரசிவ் ஸ்ட்ரைக் டு கரெக்ட் த ப்ரொஃபைல் இன்டர்னல் சிலிண்டர் சர்ஃபேஸ், உள் உருளை மேற்பரப்பின் சுய விவரத்தை சரி செய்ய சிராய்ப்பு குச்சிகள் மூலம் என்ன செயல்படுது அப்படின்னா அது மாதிரி செய்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்ரசிவ் இதை வச்சு ஒரு பொருளுடைய ப்ரொஃபைல் இன்டர்னல் சர்ஃபேஸ் சிலிண்டருடைய உள்பாகத்தை வந்து நம்ம சரி பண்ணுறது தேய்க்கிறோம்ல, அதுதான் வந்து ஹார்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் ஆஃப் த ஸ்லிங்கிங் டிவைஸ் ஷோன் த ஃபிகர், படத்தில் காட்டப்பட்டுள்ள ஸ்லிங் சாதனம் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்வில் ஸ்ப்ரிங் சேஃப்டி ஹூக். சரிங்களா, இது வந்து ஸ்வில் ஸ்ப்ரிங் சேஃப்டி ஹூக். சரிங்களா, சேஃப்டி ஹூக்குன்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு ஹூக். அடுத்து, விச் லா ஸ்டேட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் எ லிக்யூட் இஸ் transmitted equally in the direction, அதாவது in all the direction. சரிங்களா, அதாவது திரவத்தின் ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டும் அழுத்தம் ஏதோ ஒரு இடத்துல அழுத்துறீங்க ஆனால் எல்லா திசைகளையும் சமமாக போகுது அப்படின்னா அது மாரி பாஸ்கல் லா. சரிங்களா, இதுதான் வந்து பாஸ்கல் லாவில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பாஸ்கல் லா. விச் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆயில் கேச்சஸ் ஃபயர் கண்டினியூஸ் டு பி ஆன் ஃப்ளேம், அதாவது எண்ணெயில் எந்த பண்பு தீப்பிடித்து எரிகிறது அப்படின்னா தீப்பிடித்து எரிகிறது அப்படின்னா போர் பாயிண்ட்டா ஆயில்னஸ்ஸா ஃப்ளாஷ் பாயிண்ட்டான்னு கேட்குறாங்க. அது பேர் என்னது? தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா அந்த டைமிங் வந்து ஃபயர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபயர் பாயிண்ட். ஒய் வெர்டிக்கல் பெல்ட் டிரைவ் இஸ் அவாய்டட் இன் பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் டிரான்ஸ்மிஷனில் ஏன் வெர்டிக்கல் பெல்ட் இதை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபுல் அண்டு ஸ்லிப் ஆகும். அதாவது நார்மலாக நீங்கள் பெல்ட்டிங் பார்த்துருப்பீங்க, ஒன்று இப்படி இருந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொஞ்சம் கிராஸில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். மேக்ஸிமம் இந்த மெத்தடை வந்து இருக்காது, ரேராக தான் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அது மாதிரி வெர்டிக்கல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏனெனில் புவியீர்ப்பு விசை மற்றும் பெல்ட்டு சரிவது, அடிக்கடி புவியீர்ப்பு விசை காரணமாக பெல்ட் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வெர்டிக்கல் இது ரெஃபர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபிகர் ஷோ அந்த ஃபிகர், படத்தில் காமிச்சிருந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வார்டிங் ஃபைல். சரிங்களா, இது என்ன ஃபைல் அப்படின்னா வார்டிங் ஃபைல். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்க்ரூ டிரைவர் ஷோ அந்த ஃபிகர், படத்தில் காமிச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன டைப் ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்னா இது ஆப்செட் ஸ்க்ரூ டிரைவர். இது வந்து ஆப்செட் ஸ்க்ரூ டிரைவர். நேம் ஆஃப் த கப்ளிங் ஷோ அந்த ஃபிகர், படத்தில் காமிச்சிருந்த அந்த கப்ளிங்குடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் யூனிவர்சல் கப்ளிங். சரிங்களா, இந்த கப்ளிங் பேர் வந்து யூனிவர்சல் கப்ளிங். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டபுள் ரோல் பால் பேரிங், 2 ரோல் போட்ட பால் பேரிங்குடைய யூஸ் என்னென்னா ரேடியல் த்ரஸ்ட் ஆஃப் த லோடு, ரேடியல் மற்றும் த்ரஸ்ட் சுமையை சுமக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த டபுள் ரோ பால் பேரிங் யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் கிரேட் 00 அக்யூரசி ஸ்லிப் கேஜ், ஸ்லிப் கேஜில் 00 அக்யூரசி துல்லியத்துடைய கேஜின் பயன் என்ன அப்படின்னா கேலிப்ரேஷன். நீங்கள் உள்ள கேஜ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறது மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த 00ன்றது அதுதான் வந்து கேலிப்ரேஷன் ஆஃப் கிரேடு. மற்ற ஸ்லிப் கேஜி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேலிப்ரேஷன் கிரேடுன்னு சொல்கிறது. அடுத்தது,
வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க் எக்ஸ் இந்த ஷோ அந்த ஃபிகர். படத்தில் எக்ஸன் மார்க் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன பார்ட்டு அப்படின்னா ஆர்மச்சர். நல்லா பாருங்கள், இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த பார்ட்டுக்கு பேர் ஆர்மச்சர். இது வந்து ஒரு ரிலேவோடைய பார்ட்டு சரிங்களா. அடுத்து நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு ஷோ அந்த ஃபிகர். படத்தில் எக்ஸன் மார்க் பண்ணியிருக்க இந்த படத்தோட பேர் என்னென்னா இது ஸ்ப்ரிங்கை குறிக்குது சரிங்களா. இந்த கொடுத்துருக்காங்களா எக்ஸன் மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதை குறிக்குன்னா ஸ்ப்ரிங்கி. இதே இந்த ஷாப்டை குறித்து அது பேர் ஸ்பிண்டில் சொல்லுவீங்க சரிங்களா. அடுத்தது இல்லை பிஸ்டன் கூட சொல்லுவாங்க சரிங்களா. ஆனால் நம்ம வந்து இந்த எக்ஸன் மார்க் பண்ணிக்கிற பார்ட்டை மட்டும் தான் கேட்குறாங்க. அது வந்து ஸ்ப்ரிங்கி. அடுத்தது விச் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் த மிஷினபிலிட்டி அண்டு டக்டிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல். அதாவது என்ன வெப்ப சிகிச்சை செயல்முறை பொருளின் இயந்திரத்தன்மை மற்றும் நீர்த்து போகும் தன்மையை மேம்படுத்துது. நல்லா பண்ணதுனா அனிலிங். ஒரு மெட்டல் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதை நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படின்னா அந்த மெட்டல் என்ன பண்ணுவோன்னா அனிலிங் பண்ணுவாங்க. சாஃப்ட்னஸ் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பார்ப்பாங்க சரிங்களா. அது பேர் அனிலிங். வாட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் ஃபினிஷிங் ப்ராசஸ். சூப்பர் ஃபினிஷிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோன்னா ஹார்னிங். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேரிங் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்கிற இந்த பேரிங் பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது ஸ்பெஷல் ட்ரஸ்ட் பேரிங் சரிங்களா. இது வந்து ஸ்பெஷல் ட்ரஸ்ட் பேரிங். பால் பேரிங்கில் இது ஒரு டைப்பு சரிங்களா. ஸ்பெஷல் ட்ரஸ்ட் பேரிங். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லூப்ரிகண்ட். லூப்ரிகண்ட்னா உயவு பொருள் சொல்லுவாங்க. இந்த ஆயில் மாதிரி இருக்குல்ல அதுதான். அது எதுக்கு யூஸ் ஆகுது? உராய்வை குறைக்க. அப்போ ஃப்ரிக்ஷன், ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். விச் டைப் ஆஃப் கீ இஸ் ஸ்க்ரூடு இந்த ஷாஃப்ட்டு கீவேஸ். ஷாஃப்டோட கீவேஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெதர் கீ. இது வந்து ஷாஃப்ட் கீ வழியில் எந்த வகை விசை திருகப்படுகிறது அப்படின்னா ஃபெதர் கீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த கிளச்சிலே என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்ட்டு எக்ஸன் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸன் மார்க் பண்ணிக்கிற பார்ட் இதே இருக்குது. இது வந்து சென்ட்ரிஃபுகல் வெயிட் சரிங்களா. சென்ட்ரிஃபுகல் வெயிட். நேம் ஆஃப் த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ட்ரில் ப்ரஷஸ் இன் த ட்ரில் ஜிக்ஸ் சரிங்களா. ட்ரில் புஷஸ் இன் த ட்ரில் ஜிக்ஸ். ட்ரில் புஷஸ் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா சரியான ஓட்டையை அந்த சரியான இடத்துல போடுறதுக்காக. அப்போ டு லொக்கேட் த கைட் அண்டு கட்டிங் டூல். வெட்டும் கருவியை கண்டுபிடித்து வழிகாட்ட சரியான இடத்துல வழிகாட்சி அதில் கரெக்டாக அந்த இடத்துல எங்கே வேணுமோ ஹோலோ அந்த இடத்துல போடுறதுக்கு தான் ட்ரில் புஷ் யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங் ஐட்டம் ஷோ அந்த ஃபிகர். இது பைப் ஃபிட்டிங் ஐட்டத்தில் இந்த பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது ரிடியூசர். இது பாருங்கள் இப்படி இருக்குது, பெருசாக போய் சின்னதாக போகுது சரிங்களா. பெருசாக போய் சின்னதாக போகுது. அப்போ ஒரு பெரிய பைப்பு ஒரு சின்ன பைப்பை ஜாயின் பண்ணுறது யூஸ் ஆகுது. அப்போ இது பேர் ரிடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேப் வாஷர். டேப் வாஷரோடைய வேலை என்ன கேட்குறாங்க. லாக்கிங் த நட் அட் த கார்னர். மூலையில் நட்டு பூட்டுதல் சரிங்களா. அதாவது டேப் வாஷர்ஸ் லாக்கிங் த நட் அண்ட் த கார்னர் சரிங்களா. அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி வாட் இஸ் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆயில் சிம்பிள் ஷோ அந்த ஃபிகர். ஆயில் சிம்பிள்ஸ் வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. வட்ட வடிவில் இருந்ததுன்னா அது டெய்லி. முக்கோண வடிவத்தில் இருந்தால் அது வீக்லி வாரத்தில் சரிங்களா. இதுவே இப்படி இருந்தால் இது மாதம் மந்த்லி. இது அருங்கோண பெட்டகம் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 6 மாதம் ஒரு முறை. அப்போ நமக்கு இதில் எதில் இருக்குது வீக்லி சரிங்களா. இது வீக்லி வாரத்துக்கு ஒரு முறை. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பெல்ட் ஃபாஸ்னர் ஷோ அந்த ஃபிகர். பெல்ட் ஃபாஸ்னர் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப்னு கேட்குறாங்க. இது கிரசன்ட் பிளேட் பெல்ட் ஃபாஸ்னர். இது கிரசன்ட் பிளேட் பெல்ட் ஃபாஸ்டிங் மெத்தட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேரிங் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்கு இந்த பேரிங்கோட பேர் கேட்குறாங்க. செல்ஃப் அலைனிங் பால் பேரிங் சரிங்களா. அது செல்ஃப் சுய சீரமைப்பு பால் பேரிங்.
செல்ஃப் அலைனிங் பால் பேரிங். அப்போ பேரிங்லேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் நமக்கு வருது, நல்லா பார்த்துக்குங்க. அப்போ பேரிங்லேருந்து பேரிங்குடைய டைப்ஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பேரிங்கு, போல்ட் நட்டு, ஸ்க்ரூஸு, இது மாதிரி ஹெட்டு, இதை பற்றிலாம் தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக அதை ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் சிம்பிள்ஸு, அப்புறம் பைப் லைனிங், வாட்டர் பைப்பிங், ப்ளம்பிங் சம்மந்தமான பொருள் நேமு, அதனுடைய என்னென்ன பைப் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது விச் மெட்டீரியல் இஸ் சாஃப்ட் அண்ட் டக்ட் பட் ரிலேட்டிவ்லி வீக். அதாவது எந்த பொருள் மென்மையானது மற்றும் நீர்த்து போகும் ஆனால் ஒப்பீடு அளவில் பலவீனமானது அப்படின்னா எந்த பேரில்? ஃபெரைட் மெட்டீரியல் அது மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், டக்டாக இருக்கும், ஆனால் ரிலேட்டிவ் வீக்காக இருக்கும் அப்படின்னா ஃபெரைட் மெட்டீரியல். நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங். பார்த்தீங்கன்னா அந்த பைப் ஃபிட்டிங் அடுத்தது கேட்டிருக்காங்க. அப்போ பைப் ஃபிட்டிங்கில் நீங்கள் குறைஞ்சது 2 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். 2 4 மார்க்கு இதிலே வந்துடுது. அப்போ பைப் ஃபிட்டிங்கில் இது பேர் என்னது? கேப். தண்ணி வெளியேறாமல் கடைசியாக போட்டு மூடுவோம்ல, அதுதான். இப்போ இதான் ஒரு பைப் அப்படின்னா அந்த பைப்பு போட்டு மூடும் போது கேப் போட்டு மூடுவோம், சரிங்களா? இதுதான் அந்த கேப். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு த்ரெட்டு மாதிரி ஒன்று வச்சு முடுக்குவாங்க, சரிங்களா? அதுவும் பேர் ப்ளக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? தெரிஞ்சுங்க. பாருங்க, அடுத்ததையும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங் ஷோ இந்த ஃபிகர். இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா கப்ளிங். 2 பைப்பை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் கப்ளிங். இங்கே ஒரு பைப், இது ஒரு பைப், இந்த 2 பைப்பு சேர்ந்து நீங்கள் போடுறதுக்கு தான் கப்ளிங் சொல்லுவாங்க. அடுத்து விச் இஸ் அ செல்ஃப் லூப்ரிகேஷன் பேரிங் மெட்டீரியல். கொடுத்துருக்கிறதுல எது செல்ஃப் லூப்ரிகேட்டிங் பேரிங் மெட்டீரியல் அப்படின்னா சென்டராய்டு, அதாவது சென்டர்டு அலாய் மெட்டீரியல் மட்டும்தான் செல்ஃப் லூப்ரிகேட்டட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேம் ஆஃப் த டியூப்லர் பாக்ஸ் பேனர். எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்க அந்த பார்ட்டோட பேர் என்ன கேட்குறாங்க. இது டாமி பார். இந்த பார், இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அது பேர் டாமி பார். நேம் ஆஃப் த கேஜ் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருந்த கேஜோட பேர் கேட்குறாங்க. இது அட்ஜஸ்டபிள் ஸ்னாப் கேஜ். இது அட்ஜஸ்டபிள் டைப். இது பாருங்கள், இங்கே போல்ட் நட்லாம் கொடுத்துருக்காங்க, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் ஸ்னாப் கேஜ். நேம் ஆஃப் த சிம்பிள் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருந்த சிம்பிள் என்னென்னு கேட்குறாங்க. சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங். இது சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங்கோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது which cutting fluid dissolved in water giving a milky white solution. அதாவது எந்த வெட்டுத்தருவும் தண்ணீரில் கரைந்தால் பால் வெள்ளை கரைசலை அளிக்கிறது அப்படின்னா சொலிபிள் ஆயில். தான் நம்ம தண்ணியில் கரைக்கும் போது நம்ம கட்டிங் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? கூலண்ட்டாக யூஸ் பண்ணும் போது யூஸ் ஆகும், பார்த்துருப்பீங்க. ஒயிட்டாக இருக்கும், ஆயில் இருக்கும், தண்ணி ஊற்றினா ஒயிட்டாக மாறும், சொலிபிள் ஆயில். வாட் இஸ் த ஃபார்முலா டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். அதாவது வட்டத்தோடைய சுற்றளவு 2πr. ஒரு வட்டத்துக்கு என்ன கேட்டிருக்காங்க, வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா கேட்குறாங்க. 2πr. இதே சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சுற்றளவு. இதே பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா πr². ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சுற்றளவுனா 2πr ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது விச் இஸ் யூஸ்டு டு ரிடியூஸ் த ஃப்ரிக்ஷன் ஆஃப் த மிஷின் பார்ட்ஸ். அதாவது மிஷின் பார்ட்ஸுக்கிடையே உராய்வு குறைக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லூப்ரிகண்ட், உயவு பொருள், சரிங்களா? லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுவோம், ஆயில் மாதிரியான லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது விச் அத்தாரிட்டி பப்ளிஷ் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ். அதாவது விலையின் அட்டவணையை எந்த அதிகார அமைப்பு வெளியிடுது? கவர்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து விலையினுடைய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அத்தாரிட்டி இப்போ டு பப்ளிஷ் த ஷெட்யூல் ஆஃப் ரேட், சரிங்களா? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம்டு இஃப் எ ஸ்டீல் ஹீட்டட் அபவுட் 723 சென்டிகிரேட். அதாவது ஒரு ஸ்டீல் பொருள் 723 டிகிரிக்கு அதிகமாக வெப்பப்படுத்தும் போது உருவாகும் அமைப்பினுடைய பெயர் என்னென்னா ஆஸ்ட்ரனைட். சரிங்களா? ஆஸ்டனைட். அடுத்து வாட் இஸ் த சிம்பிள் எக்ஸ்பிரஸ் த சேஞ்ச் இன் லென்த். சரிங்களா? மாறுபட்ட நீளத்தை குறிக்க பயன்படுறது. எதை குறிப்பீங்க அப்படின்னா
நார்மல் லென்த்து எல்லில் குறிப்போம், பட் மாறுபடக்கூடிய லென்த்து. சரிங்களா? அப்போ இது அடுத்தது வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டேஜ் ஹீட் ட்ரீட்மெண்ட்டோட வேரியஸ் ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹீட்டிங், சோக்கிங் அண்டு குவின்ச்சிங். வெப்பப்படுத்தல், ஊற விடுதல் மற்றும் தணித்தல். அடுத்தது ட்ராயிங்லேருந்து த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் பைப் த்ரெட் இஸ் அரவுண்ட். சரிங்களா? பைப் த்ரெட்டோடைய ஆங்கிள், கோணம் கேட்குறாங்க. சரிங்களா? பைப் த்ரெட்டோடைய கோணம் நீட் பைப் இருக்குன்னா அந்த பைப்போட த்ரெட்டை வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதனுடைய கோணம் 55 டிகிரி. பைப் கட்டிங் டை ஜென்ரலி பைப் கட்டிங் டை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பைப்பை 2 பகுதியாக பிரித்து கொடுக்கும். 2 பகுதிகளாக பிரிக்கும். ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கும் ஒரு பைப்பு. இந்த பைப்பை நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா 2 பார்ட்டாக போகுமா தான். இந்த த்ரெட் ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட்டுனாலே 60 டிகிரி. நான் வச்சுங்க மெட்ரிக் த்ரெட்டுனாலே 60 டிகிரி. இந்த த்ரெட் ஆங்கிள் பிஎஸ்டபிள்யூ பிஎஸ்டபிள்யூக்கு வந்து 55 டிகிரி. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் வித் ஒர்க் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டுன்னு வந்து 55, மெட்ரிக் வந்து 60. நான் வச்சுங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அகாமடேஷன் 4 பைப் ஆஃப் இன் ஏ பைப் ஃபிட்டிங். அதாவது பின்னொரு எது ஒரு குழாயில் பொருத்துதலில் 4 குழாய்களுக்கு இடம் அளிக்கப்படுகிறது அப்படின்னா கிராஸு. சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் இருக்கும். அதுதான் என்ன பண்ணணும், 4 சைடுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். சரிங்களா? அது பேர் கிராஸ். டீன்றது 3 சைடு தான் பண்ண முடியும். நல்லா பார்த்துங்க. டீனா 3 சைடு தான் பண்ண முடியும். கிராஸ் தான் 4 சைடு. ஓகே. லாக் நட், செக் நட், சேம்பர்டு. லாக் நட்டு, செக் நட்டில் ஏன் சேம்பரிங் பண்ணுறாங்க அப்படின்னா சேம்பர்டு ஆன். எதுக்கு சேம்பர்னா போத் சைடு 2 சைடுமே பண்ணுவாங்க. போத் சைடு. சரிங்களா? 2 பக்கமும் பண்ணுவாங்க. அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில். இது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இது ஒன்லி ஐடி எக்ஸாம் மட்டும் படிக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும். சரிங்களா? வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா டைரக்ட் ஏர்னிங் யுவர் ஒர்க். நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் சேரும். அப்போ டைரக்ட் உங்கள் வேலையிலேருந்து நேரடியாக நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். சரிங்களா? அதனால தான் மேக்ஸிமம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஆனால் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் உங்களுடைய ஓன் மணி தான், நீங்கள் சொந்தமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதான் சிம்பிள். இதே நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து கம்பெனிக்கு போகும். அவங்க தான் நமக்கு பார்த்து சம்பளம் கொடுப்பாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் த சுச்சுவேஷன் ஷோ த பீப்புள் ஒர்க்கிங் வெல் டுகெதர் அஸ் டீம். இந்த சூழ்நிலையில் எந்த மக்கள் ஒரு குழுவாக நன்றாக வேலை செய்வதை காட்டுது அப்படின்னா இந்த குரூப் ஷேரிங் ஐடியா, லிசன் டு ஈச் அதர். அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் சொல்லுறதை நல்லா கேட்குறாங்க. சரிங்களா? அதான் ஒரு குழு யோசனை பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் ஒருவருக்கொருவர் கேட்டு பண்ணுறது தான் நல்ல மெத்தட். ஓகே. அடுத்தது டேஷ் ஆர் அட் சென்டர் ஆஃப் த எனி பிஸ்னஸ். கஸ்டமர், வாடிக்கையாளர்கள் தான் நமக்கு முக்கியம். அவங்க தான் நமக்கு. அப்போ கஸ்டமர்ஸ் தான் சென்டர் ஆஃப் த பிஸ்னஸாக சொல்லுவோம். அடுத்தது வைல் திங்கிங் அபவுட் லேர்னிங் வாட் இஸ் த கொஷின்ஸ் யூ கேன் ஆஸ்க் யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கற்றலை பற்றி சிந்திக்கும் போது நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா ஹவு கேன் ஐ லேர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். நான் எப்படி கற்றுக்கொள்வது மற்றும் நன்றாக புரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அதை நீங்கள் கேள்வியாக கேட்க முடியும். அடுத்தது ஒய் இஸ் இட் குட் டு திங்க் அபவுட் வாட் யூ லேர்ன். அதாவது நீங்கள் கற்றுக்கொண்டதை பற்றி சிந்திப்பது ஏன் நல்லது. நம்ம கற்றுக்கிறத வந்து சிந்திக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்ப் டு ரிமெம்பர் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் நினைவில் வைத்து புரிந்து கொள்ள உதவுது. சரிங்களா? திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு அது மறக்காமல் இருக்கும். அதுதான் when a manufacturer try to make a better school bag, design thinking what would be the next step to understanding the student need in the bag. அதாவது என்ன பண்ண, ஒரு பேக் விற்கிற நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கை டிசைன் பண்ணி விற்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ அது என்ன சொல்லுவோன்னா பிளான் டிஃப்ரெண்ட் பேக் டிசைன். நிறைய என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு வடிவமுள்ள பேக்கை வந்து டிசைன் பண்ணி விற்கிற திட்டம் பண்ணுறாங்க. அப்போ தான் அது சேல் ஆகும். சரிங்களா? while purchasing new chair the student designing thinking what the first step think. அப்படின்னா think student requirement of chair. ஸ்டூடெண்ட்டுடைய அதாவது நாற்காலி
மாணவர்கள் தேவையான சிந்திக்கணும். சரிங்களா? அதை பண்ணி தான் நம்ம அதை போடுவோம். அடுத்து which one will help us maintain the balance between mental and physical activity. மனம் மற்றும் உடல் செயல்பாடுகளுக்கு இடையே சமநிலையை பராமரிக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஹாபீஸ். அதுதான் என்ன பண்ணுவோம், வேலைனா வேலை மட்டும் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் விளையாடணும், கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கணும், கொஞ்ச நேரம் பொதுவான ஒரு சில விஷயங்களில் ஈடுபடணும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம மனசு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது while working with a team together a project, one of the co-worker finding the difficult to finish the job, what should be the situation. அதாவது என்ன பண்ணுறீங்க, ஒரு வேலையை ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறீங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கில் ஏதோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபேஸ் பண்ணுறாங்க, செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்ப் டு சப்போர்ட் த டீம் ஃபினிஷ் த ஒர்க். நம்ம கூட இருக்கிற மற்றவங்கள வச்சு ஹெல்ப் பண்ணி நம்ம அந்த வேலையை நல்லபடியாக முடிக்கணும். What is the most essential skill to a job? அதில் இன்டர்வியூ ஸ்கில். While presenting your business plan to audience, to how will you engage with the connect with you. அதாவது உங்கள் வணிகத்தை திட்டத்தை பார்வையாளர்களுக்கு வழங்கும்போது உங்களுடன் இணைவதற்கு அவர்கள் எவ்வாறு ஈடுபடுத்துவீர்கள் அப்படின்னா ஷேர் யுவர் ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் யுவர் ஐடியா. உங்களுடைய யோசனை, வடிவமைப்பு, கதை மற்றும் அனுபவங்களை பகிர்வீங்க. சரிங்களா? அடுத்தது டேஷ் இஸ் எ ஃபைல் ஸ்டோரேஜ் எ சிங்க்ரோனைசேஷன் சர்வீஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் டெவலப்டு பை கூகுள். அது எதில் சேவ் பண்ணுவீங்க அப்படின்னா கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வைப்போம். அதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டேட்டா சீக்கிரம் அழியாது. அடுத்தது எப்பயுமே நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய ட்ரைவில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் உங்கள் விஷயம் எல்லாமே உங்கள் ட்ரைவில் இருக்கும். உங்கள் ஃபோனே தொலைஞ்சிட்டாலோ நீங்கள் அவங்க மெயில் ஐடியை திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகவல் எல்லாமே உங்களுடைய ஸ்டோரேஜ், சரிங்களா, கூகுள் கிளவுட்ஸில் இருக்கும். ட்ரைவில் அப்படியே இருக்கும். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து டேஷ் இஸ் எ ஹெல்ப் ஜிக் ஒர்க்கர் ஃபைண்டிங் த கஸ்டமர்ஸ் ப்ரொவைடிங் சர்வீஸ் அட் ஃபிக்ஸட் சார்ஜஸ். கிக் தொழிலாளர்களின் வாடிக்கையாளர்களை கண்டறிந்து நிலையான கட்டணத்தின் சேவை வழங்குவதற்கு ஒரு டேஷ் உதவுகிறது. அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உதவுது. அதனால தான் இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ அவங்களாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் மூலிமா நமக்கு அந்த விஷயம் செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? பெஸ்ட் ஆஃப் ப்ரைஸில். அடுத்து அன் இல்லீகல் ஆக்டிவிட்டி கமிட்டட் ஆன் த இன்டர்நெட் ஸ்கில் இஸ் கால்டு சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாட் டஸ் ஹாவ் எ க்ரீன் மைண்ட் செட் மீன்ஸ். க்ரீன் மைண்ட் செட்னா கேரிங் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸ் வைஸ்லி. சுற்றுச்சூழலை கவனித்து வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த க்ரீன் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. வாட் என்கரேஜ் என்டர்பிரினர்ஷிப் ஆன் எ கிராண்ட் ஸ்கேல். பெரிய அளவில் தொழில் முனைப்பை ஊக்குவிப்பது அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம், நியூ பிஸ்னஸ் ஐடியா, சரி, நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். எதை செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லுவோம் அப்படின்னா பொருந்தக்கூடிய சுய மேலாண்மை திறன்னா பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மை. அதை அடாப்டபிலிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றி அமைச்சிக்கணும். அதுதான் அடாப்டபிலிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களை இன்டர்வியூவில் வேலை எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, எந்த ஒர்க்காக இருந்தாலும் கொடுத்தாலும் செய்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அது மாதிரி சில விஷயங்கள். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஷோ த குட் டீம் ஒர்க். ஒரு நல்ல டீம் ஒர்க் அப்படின்னா என்னென்னா ஒர்க்கிங் டுகெதர் டுவர்ட்ஸ் த காமன் கோல். அதாவது என்ன பண்ணுவோம், நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய கோல் எதுவோ அதை நோக்கி நம்ம வேலை செய்வோம். ஒரு பொது இலக்கை நோக்கி இணைந்து செயல்படுவது தான் ஒரு நல்ல டீம் ஒர்க்கு. இந்த டீமில் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதான் நல்லது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ரெக்வயர்டு ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த ஒர்க் இஸ். வேலையின் எதிர்காலத்துக்கு தேவையான முக்கியமான திறன்கள். நம்ம ஒரு வேலைக்கு தேவையான முக்கியமான திறன் தானே மாஸ்டர் இன்டர்நெட் ஸ்கில். சரிங்களா? மாஸ்டர் இணைய திறன்கள், மாஸ்டர் இன்டர்நெட் ஸ்கில். இது நமக்கு ஒரு வேலைக்கு தேவையான முக்கியமான விஷயம். நம்ம ஒரு ரெஸ்யூமே ஒரு கம்பெனிக்கு அனுப்பணும், ஒரு வேலை தேடணும், ஆன்லைன்லேயே பண்ணால் இது மாதிரி இதெல்லாம் இன்டர்நெட்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது த அபிலிட்டி டு வெயிட் அண்டு ஸ்டே கால்ம். காத்திருக்கும் மற்றும் அமைதியாக இருக்கும் திறன். அதுதான் என்ன சொல்லணும்னா பொறுமை, பெடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் எ காமன்
ரீசன் ஃபார் பீப்புள் மைக்ரேட் டு ஒர்க், அதாவது மக்கள் வேலைக்காக இடம்பெயர்ந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரை போக்கி டவுன் நோக்கி வேலைக்கு போகிறது. இதுதான் என்னென்னா எதுக்காக போகிறாங்கன்னா அவங்க சம்பளத்துக்கு டெய்லி வேலை கிடைக்கும், சம்பளமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால. ஃபைண்டிங் ஏ பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சிறந்த வேலை வாய்ப்புகள் கண்டறியதுக்கு தான் ஊரை விட்டு ஊரை போகிறாங்க. சில பேர் ஃபாரின் போவாங்க, அது மாதிரி சம்பளங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான். அடுத்தது வாட் இஸ் த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன், முறைசாரா தொடர்பு என்றால் என்ன? கேஷுவல் கன்வர்சேஷன் அவுட் சைட் ஆஃப் ஒர்க் அஃபீஷியல் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட். என்ன சொல்கிறாங்க? உத்தியோகபூர்வ வேலை ஏற்பாடுகளுக்கு வெளியே சாதாரண உரையாடல். சரிங்களா? அதாவது இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்மல் கம்யூனிகேஷனாக ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம எப்படி பேசுவோம், அப்படியே ரெஸ்பெக்டிவாக பேசிக்கிட்டோம். சரிங்களா? மரியாதை கொடுத்து எல்லோரும் நம்ம இதே கம்பெனி விட்டு வெளியில் வந்தீங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பேசுவோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பேசுவீங்களா, அதுதான் வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வேலையை விட்டு வெளியில் வந்து பேசுகிறது, ஃப்ரீயாக கம்பெனி விட்டு வெளியில் இருந்து பேசிக்கிறது. அடுத்து while applying a job covering letter should be easy to read and read by means of என்னென்னு இருக்கணும் அப்படின்னா dividing the text into the short and paragraph, ஒரே சிறிய பத்திகளாக பிரித்து இருக்கணும். அதாவது நம்மளை பற்றின விஷயங்கள் நம்மளோட ரெஸ்யூமேல எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷார்ட்டாகவும் சிறிய உரை, அதாவது உரைய சிறிய பத்திகளாக பிரிக்கணும். அதாவது என்ன, வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது டேஷ் மூலம் கவரிங் லெட்டர் படிக்க எளிதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்ல விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லியிருக்கணும். டிவைடிங் த டெக்ஸ்டர் இன்ட்டு ஷார்ட்டர் பேராகிராஃப். சரிங்களா? சில இடத்துல ஷார்ட் அண்ட் ப்ரிசிஷன் கொடுத்துருப்பாங்க ஆன்சரு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். அடுத்து வாட் டஸ் ஒர்க் வெல் டுகெதர் மீன்ஸ், அதாவது நன்றாக வேலை செய்வதன் அர்த்தம் என்ன? சரிங்களா? வெல் ஒர்க் டுகெதர். சரிங்களா? எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிறதா. அப்போ என்ன பண்ண முடியும்? ஷேரிங் ஐடியா ஷேர் பண்ணிக்கலாம், லிசனிங் நிறைய விஷயம் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கலாம், ஃபைண்டிங் சொல்யூஷன் டுகெதர். சரிங்களா? அப்போ யோசனைகள் பகிர்ந்து கொள்வது, கேட்பது, தீர்வுகள் ஒன்றாக கண்டறிதல். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கம்பெனி வேலைக்கு போனீங்கன்னா ஒருத்தவங்க அவங்க கூட கொடுத்து உங்களுக்கு அவங்க வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம வேலையை கற்றுக்க முடியும். அடுத்தது அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்க சொல்லுவாங்க, அவங்க ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேலை செய்யும்போது தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஹவு கேன் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் ஹெல்ப் டு ஃபைண்ட் ஏ ஜாப், கனெக்ட் யூ வித் கம்பெனி ப்ரொஃபஷனல் ஃபாஸ்டர். சரிங்களா? இன்ஸ்டாகிராமோ, லிங்க்டினோ, யூடியூபோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வேலை தேடுறதுக்கு எப்படி இது உதவுனா, கனெக்டிங் வித் யூ கம்பெனி, நம்மளை கம்பெனி கூட கனெக்ட் பண்ணுது. ப்ரொஃபஷனல் ஃபாஸ்டர், நிறுவனம் தொழில் வல்லுநர்களுடன் உங்களை விரைவாக இணைக்குது. சரிங்களா? அதை நம்ம பார்த்து கம்பெனி என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, கம்பெனியில் என்ன மாதிரி ஸ்டாஃப்லாம் வேலை செய்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது, எல்லாமே சேலரி எப்படி இருக்குது, அதெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 150 இதோட 150 கொஷின் முடிஞ்சுது. அடுத்த செட்டு கொஷின் பேப்பர் பார்ப்போம். தேங்க்யூ. 2 செட்டு கொஷின் முடிஞ்சுது. 75 + 75 150. இப்போ அடுத்த செட்டு 3வது செட்டு கொஷின் பேப்பர் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆயிலிங் சிம்பிள் மார்க்டு அஸ் எக்ஸ் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ்ன்னு குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கையில் சின்னத்தின் அதிர்வெண் என்னென்னு கேட்குறாங்க. அதான் ஒன்றும் இல்லை, இந்த ஆயிலிங்குடைய சிம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அதில் எக்ஸுன்றது நோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸுன்றது எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்போம். சரிங்களா? எக்ஸுன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வட்டம் அப்படின்னா இது டெய்லி, தினந்தோறும். சரிங்களா? முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து வீக்லி, வாரத்தில். ஸ்கொயர் மாதிரினா மந்த்லி, மாதத்தில். இந்த அருங்கோண பெட்டகம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு, 6 மந்த். அப்போ நமக்கு வந்து இந்த பாக்ஸு ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஆயிலிங். சரிங்களா? மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் ஆயில் பண்ணணும் அந்த மிஷினுக்கு அப்படின்ற மாதிரி குறிக்குது. சரிங்களா? இதில் தெரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் எந்த சிம்பிளை நோட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த படத்துலேருந்து குறைஞ்சி 2 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? நல்லா பார்த்து தெரிஞ்சிங்க. அடுத்து, விச் கட்டிங் ஆயில் இஸ் யூஸ்டு ஃபார் ஆட்டோமேட்டிக் லேத். ஆட்டோமேட்டிக் லேத்தில் என்ன கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் ஆர் பிளண்டட் ஆயில்.
காம்பவுண்ட் ஆர் பிளண்டட் ஆயில் தான் வந்து கட்டிங் ஆட்டோமேட்டிக் கட்டிங் லேத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ தான் சொன்னேன் அதே கொஷின் திரும்ப வந்துருக்கு பாருங்கள். வாட் இஸ் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆயில் சிம்பிள் ஷோ அந்த இந்த சர்க்கிள் மாதிரி கொடுத்துருந்தா அது எதை குறிக்குது? அது தினந்தோறும் டெய்லின்றதை குறிக்குது. அடுத்து நேம் ஆஃப் த ஹைட்ராலிக் பம்ப் ஷோ அந்த ஃபிகர். இந்த படத்தோடைய ஹைட்ராலிக் பம்போடைய படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டைப் அப்படின்னா ரேடியல் பிஸ்டன் டைப். சரிங்களா, ரேடியல் பிஸ்டன் பம்ப் இது. ரேடியல் பிஸ்டன் பம்ப் இது. சரிங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் அது மட்டும் இல்லை ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான ஒரு முறை. சரிங்களா, அதிகமாக மார்க் எடுக்கலாம், ப்ளஸ் ஈஸியாகவும் பாஸ் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கு தான் இது. அதனால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் மார்க் எடுத்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் படித்து பாஸ் பண்ணட்டும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து விச் டேர்ம் ரெஃபர் டு ஆப்ரேட்டட் ஜாயினிங் த ஸ்லிப் கேஜஸ் டுகெதர் ஃபார் பில்டப் சைஸ். அதாவது நம்ம வந்து எந்த மெத்தடில் அளவுகளை உருவாக்க ஸ்லிப் கேஜில் ஒன்றாக இணைக்கிற செயல்பாட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிங்கிங். சரிங்களா, ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றா அடுக்கி பீஸாக அப்படி அடுக்குறீங்களா, அதுதான் வந்து ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் த மிஷினபிலிட்டி டக்டிலிட்டி அண்ட் ஆஃப் மெட்டீரியல். அதாவது ஒரு மிஷினிங் ப்ராசஸ் பண்ணி இயந்திரத்தன்மையினால் ஒரு பொருளுடைய நல்ல இயந்திரத்தன்மையை கொண்டு வர்றது. சரி, அந்த பொருளை நல்ல ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருந்து அந்த பொருளை நம்ம ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது தான் அனிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை சாஃப்டாக இருக்குது அதை ஹார்டன் பண்ணணும்னா அது ஹார்டனிங். சரிங்களா, நான் வச்சுங்க விச் ஒன். அப்போ நமக்கு என்ன தெரியுது, அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வருது கம்பல்சரி, அப்போ தெரிஞ்சுங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ஹைபோட்டினஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வைல் செக்கிங் த சைன் பார். சைன் பாரை கொண்டு அளவிடும்போது முக்கோணத்தை எந்த வடிவம் காரணமாக அமைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சைன் பாரோட லென்த்து. சரிங்களா, சைன் பார் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் அப்போ அந்த சைன் பாரோட லென்த்து. சரிங்களா, அப்போ இது வந்து நீங்கள் குறிக்கும்போது அந்த சைன் பாரோட லென்த்து வந்து தான் அந்த முக்கோணத்தோட இதுவாகவும் இருக்கும், அமையும். இப்போ சைன் பாரோட லென்த்து தான். சரிங்களா, அடுத்து விச் பேரிங் யூஸ்டு இன் த லிமிட்டட் பேரிங் ஸ்பேஸ். வரையறுக்கப்பட்ட தாங்கி இடத்தில் எந்த தாங்கி பேரிங்கை பயன்படுத்துகிறாங்கன்னா நீடில் பேரிங் பயன்படுத்துகிறாங்க. நீடில் பேரிங். லிமிட்டட் பேரிங் ஸ்பேஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீடில் பேரிங் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃப்ரோஸ்டிங் ஆப்ரேஷன். ஃப்ரோஸ்டிங் ஆப்ரேஷன்றது ஆயில் இன்க்ரீஸ் த ஆயில் ரிட்டென்ஷன் ஆஃப் ஸ்க்ராப்பிங் சர்வீஸ். ஸ்க்ராப்பிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் தன்மை நீடிக்கிறதுக்காக அதிகரிக்க யூஸ் பண்ணுறாங்க. ஹவு த பைப்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. பைப் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மெட்டீரியல், பிவிசி பைப்பா இல்லை அயன் ஸ்டீல் பைப்பா அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியல். நேம் ஆஃப் த கேஜ் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்க அந்த கேஜியோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது டேப்பர் ரிங் கேஜ். சரிங்களா, இது டேப்பர் ரிங் கேஜ். இதில் பார்த்தாலே தெரியும் டேப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமமாக கொடுக்காம டேப்பராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது சமமானால் இப்படி இருக்கணும். இப்போ இது டேப்பர் ரிங்கேஜ். சமமாக இருந்தால் அதுமாரி ரிங்கேஜ், இது மாதிரி டேப்பராக கொடுத்தாலும் டேப்பர் ரிங்கேஜ். ஒயில் ஃபில்டர் இஸ் இன்ஸ்டீடு. ஒய் ஃபில்டர் இஸ் இன்ஸ்டால்டு இன் சச் ஆஃப் சக்ஷன் லைன் ஆஃப் ஹைட்ராலிக் பம்ப். ஹைட்ராலிக் பம்பில் சக்ஷன் பக்கத்தில் ஃபில்டர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபில்டர் படிக்கும்போதே தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக, நல்ல தூய்மையான விஷயத்தை கொடுக்குறதுக்கு. அப்போ ப்ரிவென்ட் த எனர்ஜி என்டரிங் ஃபாரின் மெட்டல். அதாவது வெளிநாட்டு பொருட்கள் உள்நுழையுது. ஃபாரின் மெட்டல்லாம் இங்கே வெளிநாடு சொல்லக்கூடாது, இங்கே தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது சேர்ந்து ஆயில் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபில்டரிங் யூஸ் பண்ணுறோம். வெளிப்பொருட்கள் அப்படின்றது தான் அது ஃபாரின் மெட்டல் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஷ் வந்து பிளக். இது வந்து த்ரெட்டட் ப்ளக் கேஜ். நார்மலாக இது த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, இதில் வரி வரியாக போட்டிருக்காங்க. இது வந்து வரி வரியாக போடாமல் இதே மாதிரி கொடுத்து இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ப்ளக் கேஜ்னு சொல்லுவோம். இது மாதிரி கொடுத்துருக்கிறதுனால வரி வரியாக இருக்கிறதுனால இது த்ரெட்டட் ப்ளக் கேஜ். சரிங்களா, த்ரெட்டட் ப்ளக் கேஜ்.
which valve permit the fluid flow only one direction. அதாவது ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் திரவத்தை அனுப்புது அப்படின்னா அது நான் ரிட்டர்ன் வால்வு. சரிங்களா, நான் ரிட்டர்ன் வால்வு. இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பைப்பு அப்படின்னா இந்த பைப்பில் ஒரு பக்கம் மட்டும்தான் போகும். அதாவது லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் அலோவ் பண்ணுது. ரைட் டு லெஃப்ட்டுக்கு அலோவ் பண்ணலை. ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணால் அது வந்து நான் ரிட்டர்ன் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ குளத்துல நீங்கள் இன்ஜின் வச்சு இறக்கும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வு. அப்புறம் அந்த அடி பம்பு இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணுவாங்க அந்த நான் ரிட்டர்ன் வால்வு. நான் வச்சுங்க ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும் தான் போகும், அப்போன்னு டைரெக்ஷனுக்கு மட்டும் வராது. சரிங்களா. விச் இஸ் கிளாசிஃபைட் as ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ரிகேஷன். ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ரிகேஷன் சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா திக் ஃப்ளேம் ஆஃப் லூப்ரிகேஷன். லூப்ரிகேஷன் தடித்த படலமாக இருக்கும். திக் ஃப்ளேம் லூப்ரிகேஷன். விச் டைப் ஆஃப் ஜிக் டஸ் நாட் ஹாவ் பேஸ் பிளேட். எந்த டைப் ஜிக்கில் வந்து பேஸ் பிளேட் இருக்காது அப்படின்னா பிளேட் ஜிக்கில். சரிங்களா, பிளேட் ஜிக்கில் இருக்காது. நேம் ஆஃப் த வால்வ் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காட்டுள்ள வால்வுடைய பேர் என்ன கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5. அப்போ 5 போர்ட்டு, 2 பொசிஷன். ஒன்று லெஃப்ட்டு, சரிங்களா, லெஃப்ட்டில் போகலாம் இல்லை ரைட்டில் போகலாம். சரிங்களா, லெஃப்ட் ரைட் 2 பொசிஷன். அப்போ இது என்னது அப்படின்னா 5 போர்ட்டு 2 பொசிஷன் வால்வு. சரிங்களா. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரவுண்டு கீ இன் தி அசம்பிளி. அசம்பிளியில் ரவுண்டு கீ எதுக்கு யூஸ் பண்ணான்னா செக்யூர் அண்டு காம்பவுண்ட் வித் லைட் டார்க். சரிங்களா, காம்பவுண்ட் வந்து செக்யூராக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒளி முறுக்கு மூலம் குறுக்குகளை பாதுகாக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து லைட்டுன்றது இந்த லோடை குறிக்குது. சரிங்களா, இந்த இடத்துல ஒளின்னு கொடுத்துருக்காங்க, லைட் லோடு. சரிங்களா, லைட்னா கொஞ்சமாக. செக்யூர் த காம்பவுண்ட் வித் லைட் டார்க். சரிங்களா, காம்பவுண்டை லைட் டார்க்கில் இது பண்ண யூஸ் ஆகுது. அடுத்தது வாட் இஸ் த கூலிங் ரேட் ஆஃப் கார்பன் ஸ்டீல் டூரிங் த அனிலிங். அதாவது அனிலிங் செய்யும்போது கார்பன் எஃகு குளிர்ச்சியூட்டும் விகிதம் எவ்வளோ அப்படின்னா 100லேருந்து 150 டிகிரி சென்டிகிரேட். சரிங்களா, செல்சியஸ். 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பப்படுத்துவோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செட்டிங் பிளாக்ஸ் இன் ஃபிக்சர் தொகுதியில் அமைப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செட்டிங் பிளாக்ஸ். சரிங்களா, செட்டிங்ஸ் பிளாக்ஸ் எதுக்குன்னா பொசிஷன் த ஒர்க் ரிலேட்டட் கட்டர். சரிங்களா, பொசிஷனிங், கரெக்டான பொசிஷனிங்கு கட்டரை வச்சு நம்ம செட் பண்ணி ஒர்க்கை, சரிங்களா, வேலையை நிலைநிறுத்த தான் பண்ணுறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரோலர் பிளேஸ்டு அண்டர் த எக்யூப்மெண்ட். ஏன் ரோலர் வைக்கிறாங்க ஒரு எக்யூப்மெண்ட்டு கீழே அப்படின்னா எளிதில் நகர்த்த. சரிங்களா, மூவ் ஈஸிலி. இதுதான் சைன் பாரு. நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்குடுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ன்னு மார்க் பண்ணக்கூட இந்த பகுதி எதை குறிக்குது அப்படின்னா லென்த் ஆஃப் த சைன் பார். சரிங்களா, லென்த் ஆஃப் த சைன் பார், சைன் பாருடைய நீளத்தை குறிக்குது. விச் டிவைஸ் ஹோல்ஸ் சப்போர்ட் லொக்கேட் கைட் த கட்டிங் டூல் ஆஃப் த ஆப்ரேஷன். சரிங்களா, கட்டிங் டூலுக்கு வந்து இது இவ்வளோ ஆப்ரேஷன் ஹோல்ஸ் போடுறதுக்கோ சப்போர்ட்டோ லொக்கேட்டு கைடு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அந்த பொருள் எதுனா அது பேர் ஜிக்குன்னு சொல்லுவோம். ஜிக் அண்ட் ஃபிக்சர் சொல்லுவாங்க அந்த ஜிக். சரிங்களா. வாட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளேசிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் டூரிங் ஒர்க்கிங். சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதுமாரி வேலை செய்யும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை கருவிகளை வைப்பதற்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஃபீல் பிளேட். சரிங்களா, ஃபீல் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் கியர் டிரான்ஸ்மிட் பவர் பிட்வீன் பேரலல் ஷாஃப்ட். அதாவது எந்த கியர் இணை தண்டுகளுக்கு இடையே சக்தியை கடத்துது. சரிங்களா, பேரலல் ஷாஃப்ட் இணையான ஷாஃப்ட்டுகளுக்கு இடையே கடத்துறதுக்கு வந்து ஸ்பர் கியர். சரிங்களா, ஸ்பர் கியர் யூஸ் பண்ணுவாங்க. நேம் ஆஃப் த பேரிங் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்கிற இந்த பேரிங்குடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, என்ன டைப்னா நீடில் பேரிங். என்ன பேரிங்? நீடில் பேரிங். வாட் இஸ் த சோக்கிங் டைம் 10 mm திக்னஸ் ஆஃப் த ஸ்டீல் டூரிங் ஹார்டனிங். அதாவது ஸ்டீல் வந்து 10 mm இருக்குது, அதை வந்து ஹார்டனிங் பண்ணும்போது எவ்வளோ நேரம் வைக்கணும், தண்ணியில் மூழ்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 minutes, 5 நிமிடம். சரிங்களா, அதாவது 5 minutes, 5 நிமிஷம் என்ன பண்ணுறாங்க அதில் சோக்கிங்னா தண்ணியில் ஊற வைக்கிறது. சரிங்களா, தண்ணியில் மூழ்க வைக்கிறது.
வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேப் வாஷர்? டேப் வாஷர் எதுக்குன்னா லாக் த நட் ஆஃப் த கார்னர். சரிங்களா, நட்டோடைய லாக்கிங் த நட் அண்டு கார்னரில் நட்டை லாக் பண்ணுறதுக்கு. which coupling prevent relative motion between the two shaft? அதாவது ரெண்டு ஷாஃப்ட்டுக்கு இடைப்பட்ட தொடர்புடைய இயக்கத்தை தடுக்கிறது எதுனா ரிஜிட் கப்ளிங். எந்த இணைப்பு இரண்டு தண்டுகள் சொல்கிறாங்க, அதான் ஷாஃப்ட்டுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு இயக்கத்தை தடுக்கிறது அப்படின்னா ரிஜிட் கப்ளிங். நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங் ஷோ அந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருந்த இந்த பைப் ஃபிட்டிங்குடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது லாங் நிப்பிள். ஷோ அந்த டைப் ஆஃப் பெல்ட். இது என்னன்னா கிராஸ் பெல்ட். வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் இருக்குது பாருங்கள். சரிங்களா, இதே பெல்ட் வந்து இப்படி போட்டிருந்தா அது ஸ்ட்ரைட்டு. விச் கிரேன் இஸ் மவுண்ட் த பேஸ் ஆஃப் த சப்போர்ட் பை த பேரிங் பிளேட் ஆஃப் அட் டாப்? எந்த கிரேன் அடிவாட்டத்தில் பொருத்தப்பட்டுள்ள மேலே தாங்கி தண்டு மூலம் ஆதரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜிப் கிரேன். விச் டைப் ஆஃப் கியர் டிரைவ் சேஞ்ச் த ரொட்டேஷன் மோஷன் டு லீனியர் மூமெண்ட்? சரிங்களா, அதாவது ஒரு பொருளை ரொட்டேட் பண்ணும்போது இப்படி இருக்குது ஒரு பொருள், இதை நீங்கள் ரொட்டேட் சுற்றுறீங்க அப்படின்னா அது வந்து இப்படி லீனியர்னால் இந்த சைடில் ஒரு பொருளை நகர்த்தணும் அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பொருள் சுற்றும் போது மேலே இருக்கிற இந்த பொருள் சுற்றும் போது இந்த பிளேட்டு கீழே இருந்து இப்போ லெஃப்ட் டு ரைட்டோ மூவ் ஆகுது. அது மாதிரினா அது எந்த மெத்தட்னா ரேக் அண்ட் பினியன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின், ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷினில் பார்க்கலாம். சரிங்களா, ஹேண்டு, ரேடியலு, அப்புறம் பில்லர் டைப்பு, இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் நீங்கள் ட்ரில் போடும்போது கீழே வரும் அந்த ஹேண்டில் சுற்றும் போது, அதுக்கப்புறம் விட்ட உடனே திரும்ப மேலே போய்டும். சரிங்களா, அது இந்த மெத்தட் தான். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பார் இன் மெட்ரிக் யூனிட் ப்ரெஷர்? சரிங்களா, மெட்ரிக் யூனிட்டின் ப்ரெஷரை வந்து எதில் சொல்லுவாங்க அப்படின்னு எந்த வேல்யூனா கேஜியில் சொல்லுவாங்க. 1 kg/cm². ஒரு பாருடைய மதிப்பு 1 kg/cm². சரிங்களா, எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கூடிய பகுதி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருந்த பகுதி பேர் ஆர்மேச்சர். விச் கியர் ஆஃப் ஸ்லிப் கேஜ் இஸ் யூஸ்டு இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு 0 யூஸ் பண்ணுறாங்க. கிரேட் 0 அக்யூரசி யூஸ் பண்ணுறாங்க. இதுவே கேலிபிரேஷன் சொன்னாங்கன்னா 0 யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இன்ஸ்பெக்ஷனுக்கு 0 யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரோட்டரி ஃபைலுடைய பயன் என்ன அப்படின்னா டை சிங்கிங் மற்றும் மோல்ட் வேலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. விச் பேரிங் மெட்டீரியல் அலாய் ஆஃப் த டின் அண்டு லெட் பேஸ்டு? என்ன பேரிங் மெட்டீரியல் பார்த்தா சேர்ந்த கலவை அப்படின்னா ஒயிட் மெட்டல். எது அப்படின்னா ஒயிட் மெட்டல், வெள்ளை உலோகம். அடுத்தது, வாட் இஸ் த அதர் டீம் ஆஃப் பாக்கெட் ரெஃபரன்ஸ் இன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்? இன்ஜினியர் ஒர்க் பண்ணும்போது கையில் ஒரு புக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அது பேர் என்னது ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்? ஏரியா வந்து πr². சரிங்களா, வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². which is used to reduce the friction of the மிஷினுக்கு இடையே ஃப்ரிக்ஷனை உராய்வு குறைக்கிறதுக்கு லூப்ரிகண்ட், அதாவது ஆயில் யூஸ் பண்ணுவோம். லூப்ரிகண்ட்னா உயவு பொருள் அர்த்தம். ஆயில், கிரீஸ் இதெல்லாம் வந்து லூப்ரிகேஷன் சொல்லுவோம். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஜியோமெட்ரிக் ஷேப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் பிட்வீன் பேஸ் இன் 1/3 ஆஃப் ஹைட்? அதாவது 1/3 ஆஃப் ஹைட்டில் எதில் வந்து புவியீர்ப்பு மையம் அதன் அடிப்பகுதியில் உயரம் இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து முக்கோணத்தில். சரிங்களா, அந்த முக்கோணத்தில் தான் 1/3 ஆஃப் இது சென்டரில் இருக்கும். ட்ரையாங்கிள்.
வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்? வட்டத்துடைய சுற்றளவு. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 2πr. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு ஸ்டீல் ஹீட்டட் 723 டிகிரி செல்சியஸ்? அதுதான் வந்து ஆஸ்ட்ரனைட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் டிகிரி வெப்பத்துக்கு பண்ணது வந்து அந்த பொருள் அமைப்பின் பெயர் வந்து ஆஸ்ட்ரனைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெயின் பார்ட் ஆஃப் ரிவீட்? ரிவீட்டில் இந்த பகுதி கிடையாது. அதாவது இதுதான் ரிவீட் அப்படின்னா இதுமாரி ஹெட்டு, சரிங்களா, இதுமாரி ஷேங்க்கு, டெயில், சரிங்களா, இது மாதிரி சொல்லியிருப்பாங்க ஷேங்கு, ஹெட்டு, டெயில்னு. ஆனால் இதில் பாயிண்ட்ன்ற பொருள் கிடையாது, சரிங்களா. திஸ் டைப் ஆஃப் செக்ஷன் லிமிட்டட் பை த பிரேக் லைன். என்ன வகை பிரிவு இடைவெளி வரி டேஷ் மூலம் குறிப்பிடப்படுகிறது? அதாவது பிரேக் லைன் வந்து ப்ரோக் அவுட் செக்ஷன், உடைந்து போன பகுதி தான் அது மாதிரி காமிப்பாங்க. இது ஒரு பொருள் அப்படின்னா இதில் ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்னா அது என்ன பண்ண பிரேக் லைனாக காமிப்பாங்க, விட்டு டாட்டட் லைன்ஸாக காமிப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படின்றத குறிக்குது, சரிங்களா. ப்ரோக் அவுட் செக்ஷன். விச் நட்டு கேன் பி ஈஸிலி ஆப்ரேட்டட் தம்ப் அண்ட் ஃபிங்கர்? சரிங்களா, கட்டை விரலில் வைத்து எளிதில் இயக்கக்கூடிய நட்டு வந்து விங் நட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்ஷா ஃப்ரேமில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வரும், சரிங்களா, விங் நட்டுன்னு ஒன்று இருக்கும். அடுத்தது GMAW என்பது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங். In this type of section 1/4 of the object removed. அதான் சொன்ன ஆஃப் செக்ஷனாக தெரியும். இதுவே டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பகுதி மட்டும்தான் போனால் முக்கால் பகுதி தெரியும், சரிங்களா. ஆனால் இதை ஃப்ரண்ட் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது ஆஃப் செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒழுங்காக தெரியும், ஆஃப் செக்ஷன் இருக்காது, ஓகேங்களா. ஐடென்டிஃபை த கிவன் ரிவீட். இது என்ன டைப் ரிவீட்டுன்னு கேட்குறாங்க. இது ஸ்னாப் கேட் ரிவீட். இந்த ரிவீட் வந்து ஸ்னாப் ஹெட் ரிவீட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லேருந்து ரோல் மாடல் ஆஃப் டேஷ் பீப்புள் டு ஃபாலோ தெம். அவர்களை பின்பற்றுவதன் முக்கிய மாதிரிகள். ஒருத்தவங்களை பற்றி நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ரோல் மாடல் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இன்ஸ்பைரிங், உத்வேகம். த மேனுஃபேக்சர் ட்ரை டு மேக் ஏ ஸ்கூல் பேக் டிசைன் திங்கிங். அதாவது ஒரு ஸ்கூல் பேக் விற்கணும்னு ஆசைப்பட்றாரு, அவர் எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் பேக் டிசைன் பண்ணுவார், புதுமையான டேக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி விற்றா தான் விற்க முடியும். வாட் ஆர் த சம் பீப்புள் ரிலேட்டட் ப்ராப்ளம் இன் ஏ ஒர்க் பிளேஸ்? ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒர்க்கர் டஸ் நாட் கம்யூனிகேட் வித் த ஃபேஸிங் த ப்ராப்ளம். அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தொழிலாளர்கள் தொடர்பு கொள்வதில்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாருடையும் தொடர்பு கொண்டு எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மேக்னிஃபைண்ட் ஷார்ப் லென்த் பிரைட். அதாவது அற்புதமான, கூர்மையான, நீளமான, பிரகாசமான. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா டிஸ்கிரைபிங் வேர்ட், வார்த்தையை விவரிக்கிறது. அதெல்லாம் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், சரிங்களா, நான் வச்சுங்க. எ ஃபைல் ஸ்டோரேஜிங் சிங்க்ரோனைசேஷன் சர்வீஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெவலப்டு பை கூகுளுடைய க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதில் வந்து பண்ணுறது தான் கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் கம்பெனி செலக்ட் பீப்புள் த ஜாப்? உங்களோட ரெஸ்யூமே இருந்தால் தானே கம்பெனி நம்மளை வேலைக்கு எடுத்துக்கும். அதுதான், ஏன்னா அதில் தான் நம்மளை பற்றின விஷயம் எல்லாமே சொல்லியிருப்போம். இனி மேனுஃபேக்சரிங் யூனிட் த பேக்கிங் ப்ராசஸ் longer than usual time causes delay in the shipment. What should worker do? Worker என்ன பண்ணுவாங்கன்னா discuss and think different way to pack faster. வேறு எந்த மெத்தடில் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பேக் பண்ண முடியுன்றது திங்க் பண்ணணும். வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபார்மல் ரிட்டன் கம்யூனிகேஷன்? ரைட்டிங் இமெயில் யுவர் மேனேஜர். இதுதான் வந்து ஃபார்மலான ஒரு கம்யூனிகேஷனை குறிக்கும். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ கட்டு? அதாவது C Ctrl+V Ctrl+S. Ctrl+Cனா காப்பி, Ctrl+Vனா பேஸ்ட்டு, Ctrl+Sனா சேவ் அப்படின்னு குறிக்கும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபார்மல் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எ ஜாப் இன் எ ஜாப் இன்டர்வியூ?
உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கும் போது எப்படின்னா குட் மார்னிங், தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளை அறிமுகப்படுத்திக்குவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் க்ரீன் ஒர்க் பிளேஸ், அதாவது க்ரீன் ஒர்க் பிளேஸ்னால் எப்படி இருக்கும்? லெஸ் பேப்பர் எனர்ஜி சேவ்டு இன் லைட்ஸ், குறைந்த காகிதம் அளவு ஆற்றல் சேமிப்பு விளக்குகளை பயன்படுத்துறது, குறைவான பேப்பரை யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் சேவிங் எனர்ஜி, கம்மியான வாட்ஸ் இருக்க பல்பை யூஸ் பண்ணி எனர்ஜியை சேவ் பண்ணுறது, மேக்ஸிமம் எல்இடி பேஸ்டு லைட்ஸை யூஸ் பண்ணுறது, அதான் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ஸோ அதாவது எனர்ஜியை சேவ் பண்ணும். அது மாதிரி அதெல்லாம் வந்து க்ரீன் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, டு பிகம் எ ஜிக் ஒர்க்கர் எ பர்சன் ஷுட் ஃபைண்ட் எ ஜிக் ஒர்க்கர் ஆப்பர்ச்சுனிட்டி பை மீன்ஸ் ஆஃப் கனெக்டிங். அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தொழிலாளர் கனெக்டிவ் வித் ஃப்ரெண்டு, பீப்புளு அண்ட் குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ், இது மூலிமா நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் சமூகத்தில் உள்ள குழுக்களுடன் இணைப்பாங்க. வாட் என்கரேஜ் என்டர்பிரினர்ஷிப் இன் எ கிராண்ட் ஸ்கேல், பெரிய அளவில் தொழில் முனைப்பை ஊக்குவிப்பது எது? நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, புதுமையான பிஸ்னஸ் தொழில் வாய்ப்புகள். ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபார்மல் கன்வர்சேஷன் வித் எ கோவொர்க்கர், சக பணியாளருடன் முறைசாரா உரையாடலில் உள்ள தகவல்களில் ஒன்று. ஆஸ்கிங் அபவுட் தேர் ஹவுஸ், அவர்கள் வீட்டை பற்றி கேட்கிறார்கள். முறை சார்ந்த அப்படின்னா மேலே இருக்கிறது மூணுமே முறை சார்ந்தது. ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேசுறது, ஆஃபீஸ் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறது, ரோல் ஆஃப் கம்பெனி இதை பற்றி பேசுகிறது. உங்கள் ஃபேமிலி பற்றி நம்ம விசாரிக்கிறோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, அதுதான் வந்து முறைசாரா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த அபிலிட்டி த கம்ப்யூட்டர் மிஷின் மிக் த கேப்பபிலிட்டி ஆஃப் ஹியூமன் மைண்ட் இஸ் கால்டு, அதாவது என்ன சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவு, மனித மனதில் திறமைகளை பிரதிபலிக்கும் கணினி அல்லது இயந்திரத்தின் திறன் எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். த ப்ராக்டிஸ் யூஸிங் எ நெட்வொர்க் ரிமோட் சர்வர் ஹோஸ்ட் த இன்டர்நெட் ஸ்டோரேஜ் மேனேஜ் ப்ராசஸ் இஸ் கால்ட், அதை தான் என்ன சொல்லுவோன்னா தகவலை சேமித்து வைக்கிறது ரிமோட் மூலிமா யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு பீப்புள் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிஸ்னஸ் ஈஸி டு வே வில், அதாவது மக்களிடையே ஈஸியாக நம்ம வந்து பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான மக்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா கிவ் தெம் பிஸ்னஸ் கார்டு, அவங்களுக்கு நம்ம கார்டு கொடுப்போம். நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கார்டு எல்லாருக்கும் ரோட்டு ஓரங்களில் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான். A skilled electrician searching a gig worker matching with his fine job opportunity in urban company offering repair services, வீட்டு பழுதுபார்ப்பு சேவைகளை வழங்குவதற்கு நகர்ப்புற நிறுவனம். ஒரு நல்ல ஸ்கில்டான எலக்ட்ரீஷியன், திறமையான ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்காரு அப்படின்னா இது மாதிரி கொடுப்பாங்க. டவுன் மாதிரி ஏரியாவில் போயிட்டு வேலை செய்கிற இது கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? ஒரு நல்ல ஸ்கில்டான எலக்ட்ரீஷியனாக இருந்தால். அடுத்து, ஒன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு நெட்வொர்க் எஃபிஷியன்சிஸ், திறன்பட்ட நெட்வொர்க்கான ஒரு முக்கியமான விதி கீப் இன் டச் யுவர் காண்டாக்ட், உங்களுக்கு தொடர்புடன் தொடர்பில் இருங்கள். காண்டாக்டில் இருக்கணும். நல்ல படித்து ஒருத்தங்க வேலைக்கு போயிருக்காங்கன்னா அவங்களோட காண்டாக்டில் இருக்கும்போது தான் வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு சம்மந்தமான ஆஃபர் ஏதாவது வந்தால் அவங்க சொல்லுவாங்க, நமக்கும் ஒரு தேவைப்பட்ட மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப், அதனால தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் கூட நம்ம லிங்கில் இருக்கணும், இல்லை ஒரு கம்பெனி ஹெச்ஆரோட லிங்கில் இருக்கணுன்றது. க்ரீன் ப்ராக்டிஸ் மீன்ஸ் கேரிங் த கிளாத் பேக் இன் க்ரோசரி, மளிகை பொருட்களை வாங்க துணி பை எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் வந்து பசுமை நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் ஒர்க்கிங் த இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஷேர் யுவர் ஐடியா அதர் பிகாஸ், உங்களுடைய ஐடியாவை மக்கள் கூட ஷேர் பண்ணுறதா என்ன சொல்லணும்னா டாக்கிங் ஹெல்ப் டு மேக் எ பெட்டர் ஐடியா பெட்டர், பேசுவது உதவலாம் மற்றும் யோசனைகளை மேம்படுத்தலாம். சிலரால் தான் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு என்ன ஐடியா வருதோ அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் கிடைக்கும். விச் செக்ஷன் ஆஃப் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஹெல்ப் டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் சென்டர் நியர்பை, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எந்த பிரிவு அருகில் உள்ள உடற்பயிற்சி மையங்களுக்கு கண்டறிய பயனுள்ளதாக இருக்குதும். சரிங்களா? அது வந்து மையங்கள், சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. While applying job, important information should mention in the covering letter.
ஆமாம், கவரிங் லெட்டரில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு லெட்டர் ஒருத்தவங்க அனுப்புகிறோம், கவர் பண்ணி லெட்டர் அனுப்புகிறோன்னா கவரிங் லெட்டர் என்ன சொல்கிறோம், ரீசன் ஃபார் சூட்டபிள் ஃபார் த ரோல். சரிங்களா, என்ன வேலைக்கான ஜாப்பு நம்ம அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி அதில் எழுதி அனுப்புகிறோம், அதுதான். சரிங்களா, அப்போ பாத்திரத்துக்கு பொருத்தமான காரணங்கள், ரீசன் ஃபார் த சூட்டபிள் ஃபார் ரோல். நீங்கள் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரீஷியன் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வேலைக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அவங்க பார்த்து ஓகே ஆமாம் கேட்டிருந்தோம் அப்படின்னு அதுதான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கூகுள் மேப் டு ஃபாலோ தட் டு ரீச் த பிளேஸ். ஒரு இடத்தை அடைய டேஷ் பின்படுத்தும் கூகுள் வரைபடம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா டைரெக்ஷன். கூகுள் மேப் எதுக்கு யூஸ் பண்ணோம், திசையை அறிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து டேஷ் இஸ் ஏ கோட் ஆஃப் பிஹேவியர் தட் பேஸ்டு ரெஸ்பெக்ட் வேல்யூ ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். டேஷ் என்பது மரியாதை, மதிப்பு மற்றும் தொழில்முறையின் அடிப்படையிலான நடத்தை குறிக்குது அப்படின்னா ஒர்க் பிளேஸ் எட்டிக்விட்டி. சில நம்ம பணியிடத்தை எப்படி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு மரியாதை, மதிப்பு எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 265 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபிட்டருடைய ஃபஸ்ட் இயரு மற்ற ட்ரேடுடைய கொஷின் பேப்பர் எல்லாமே வச்சுருக்கோம். வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.